இறைவனுடைய கருணையினால் ஒவ்வொரு நாளும் இந்த இறைவனுடைய திருப்பாவை திருவெம்பாவை சிந்தித்துக் கொண்டும் அடியார் பெருமக்கள் எப்படியெல்லாம் இறைவனை பாடி பரவசமாகி வழிபாடு செய்திருக்கிறார்கள், நாமும் அதே போல பாடி ஏற்கனவே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நமக்கு பாடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் பாடி நாமும் அவர்கள் பெற்ற பேறு பெற வேண்டும். என 63 நாயன்மார்கள் எப்படி சிவாலயத்தில் இடம்பெற்றிருக்கிறார்களோ அதே போல 12 ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி இடம்பெற்றிருக்கிறார்களோ அதே போல நாமும் இறைவனுடைய பாதார விந்தத்தை அடையணும். எப்பவுமே அதற்கான ஒரு வழிபாட்டு முறைதான் இந்த மார்கழி மாசத்தில் ஒவ்வொரு பாடலுக்கும் நாம பொருளை சிந்தித்து இறைவனை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்பதை மாணிக்கவாசக பெருமானும் ஆண்டாள் பிராட்டியாரும் நமக்கு பாடி அருளி கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் திருப்பாவை 18வது பாடலை பார்த்தோம். இன்றைய தினத்தில் 19வது பாடல். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பாகா. சொல்லுகிற பொழுது சொல்ற வைத்து கிடந்து மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தன் தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலெல ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவு ஒற்றா இல்லா யாழ் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். சொல்லுகிற பொழுது சொல்றார், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால். இந்த பள்ளியறை கட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது எரிய பள்ளியறையில விளக்கு எரியதான். குத்து விளக்கெரிய அந்த இடத்துல இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது. இறைவன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம், அதுல குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் அப்படின்னா யானையினுடைய தந்தத்தை வைத்து கட்டிலுடைய கால் செய்யப்பட்டிருக்கான். அப்ப அந்த யானையினுடைய தந்தத்தை வைத்து அந்த கட்டிலுடைய கால் செய்யப்பட்டிருக்குன்னா இறைவன் எப்படிப்பட்ட இடத்தில் சயனமாக இருக்கின்றார், எப்படிப்பட்ட கட்டிலில் அவர் படுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி கட்டில் மேல் இருக்கக்கூடிய மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, அப்போ அந்த பஞ்சி மெத்தை, ஏன்னா பார்க்கடலில் பைய துயில்கின்ற பரமனடி பாடி, அவருக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தூங்குறதுலயே ரொம்ப விசேஷமானது பாம்பின் மீது படுத்து படுத்து பழக்கம். இப்போ நந்தகோபனுடைய இல்லத்தில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பகவானை ஆண்டாள் நாச்சியார் எழுப்பும் விதமாக சொல்லுகிற பொழுது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, அந்த பஞ்சு மெத்தையில படுத்துருக்கார் பகவான். அப்போ கொத்த மலர், கொத்து கொத்தான மலர்களை சூடி வைத்திருக்கக்கூடிய பிராட்டியார், அப்படி அந்த பிராட்டியாருடைய பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல், அவளுடைய மார்பகத்தின் மேல் படுத்துருக்காராம். வைத்து கிடந்த மலர் மார்பா, அவருடைய நெஞ்சி என்று சொல்லக்கூடிய மார்பகம் மெத்தன் இருக்கு, மலர் மாதிரி இருக்காம். பஞ்சு மெத்தையில படுத்துருக்கிற பொழுது அந்த மலர் எவ்வளவு மெத்தென்று இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா, அவ்வளவு மலர் மார்பான்ற ஆண்டாள் பிராட்டியார். ரொம்ப கனமாயிருந்த பிராட்டியாரால தாங்க முடியாதுன்றதுக்காக சொல்றார், கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். இறைவா, ஒரு வார்த்தை பேச மாட்டேயா, கடைக்கண் பார்வை எங்கள் மீது படாத,
ஒரு வாயை திறந்து பேச மாட்டாயா? மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை. இந்த மை தீட்டி இருப்பாங்களாம். யாரு? அம்பாளுடைய பிராட்டியாருடைய பிராட்டியார் மை தீட்டி வச்சுருக்கா. என்ன, பெண்களுக்கு அழகு கண் மீன் மாதிரி இருக்கணுமா கண்ணு. அந்த மீன் போன்ற கண்களை உடைய அதில் மை தீட்டி வைத்திருந்தால் இன்னும் அழகாக இருக்குமா. அப்போ சொல்றார்கள், இதில் ஆண்டாள் பிராட்டியார் பால் உண்ணும் நெய் உண்ணும் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும்ன்றா. ஆனா அவ செய்ய மாட்டா. எப்போ? இந்த பாவை நோன்பு இருக்கின்ற பொழுது செய்ய மாட்டேன். ஆனா பகவானுடைய பக்கத்தில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய பகவானுடைய நப்பின்னை அந்த மை வச்சுருக்கா. அந்த மையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னைன்றார். அதை சொல்லும் பொழுது சொல்றா, என்ன சொல்றா? மைத்தடங்கன் கண்ணினாய். பகவானும் கண்ணில் மை வச்சுருப்பார். ஏன்னா அவருக்கு போடாத நகை கிடையாது. பெண்கள் என்னென்ன நகை போடுவாங்களோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கு போடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் என்னென்னலாம் செய்வாங்களோ அது அத்தனையும் பகவானுக்கு செய்தார். இளம் வயதில், குழந்தை பருவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் செய்திருக்கிறார். மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை. பகவானும் ஒரு காலத்தில் மையிட்டவர். ஆனா இங்க என்ன சொல்ற? நப்பின்னை உன் மலர் மீது படுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உன் கணவரை விட்டு உன்னால பிரிய முடியாது என்பதனால நீ இடவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றாயா? ஏன் இடவிடாம தடுத்து கொண்டிருக்கிற? ஒரு நிமிடம் கூட பகவானை விட்டுட்டு பிரியணும்னு நினைக்கலையாம். ஒரு நிமிஷம் கூட பகவானை விட்டுட்டு பிரியணும்னு நினைக்கலையாம். குலசேகர ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார், ரொம்ப அற்புதமான ஆழ்வார். ராமாயணம் கேட்டுட்டே இருக்கார். ராமபெருமானுடைய பராக்கிரமத்தை எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. ராமாயண கதையை ஆச்சாரியார்கள் சொல்லிட்டு வராங்க எல்லாம். அப்படி சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது இவர் அதிலேயே ஊன்றி போயிட்டார். யாரு? ராமாயணத்துக்கே போயிட்டார். யாரு? குலசேகர ஆழ்வார். அப்படி ராமாயணத்துக்கே போனதுக்கு அப்புறமா என்ன நினைக்கிறாரா? போருக்கு புறப்படுகிறார் ராமபெருமான். கதை சொல்லின்னு இருக்கார். இவர் எல்லா மந்திரிகிட்டையும் சொல்லிட்டார், ராமருக்கு துணையா நாமளும் போறோம். ராமாயணம் நடந்தது எப்போ? குலசேகர ஆழ்வாருடைய கதை எப்போ? யோசிச்சு பாருங்க. நம்ம பின்னாடியே நாமும் ராமருக்கு துணையா போகணும். எல்லோரும் எழுந்திருங்கள், எல்லோரும் போருக்கு போகலாம் சொல்றார். எல்லாம் சொல்லி முடிச்சு போருக்கும் புறப்படுறதுக்கு ஆச்சாரியார்களை எல்லாம் வீரர்களை எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லுன்ட்டார். குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை எல்லா படைகளும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மந்திரிமார்கள் இந்த வீரர்கள் கேட்குறாங்க, நம்ம நாட்டில் யுத்தம் என்று ஒன்றும் வரலையே, ஏன் எல்லா படைகளும் தயாராக இருக்க சொன்னார்? அவர் கேட்னுங்கிறது ராமாயணம். ராமபெருமானுடைய போருக்கு இவர்கள் போகிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக இவர் துணைக்கு போகணும் அப்படின்னு, ராமபெருமான் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக அதோடு ஒன்றி போயிட்டாராம். எங்க ராமாயண காலத்துல ராமபெருமானோட இவர் இருக்கிறதாவே நினைச்சுண்டார். அப்பனா எந்த அளவுக்கு பக்தி இருக்கணும்னு யோசிக்கணும். அப்போ ஒரு நிமிடம் கூட கணவனை பிரிந்திருக்க மனம் இல்லாதவளாய் யார் இருக்கா? நப்பின்னை என்று சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயார். ஒரு நிமிஷம் கூட பிரியணும்னு உனக்கு எண்ணம் இல்லையா? அப்படி பிரிய எண்ணம் இல்லாத காரணத்தினால் இங்க சொல்ற, எப்பொழுதும் துயிலெல ஒட்டாய் கான். என்ன, இவர் பாட்டுக்கு எழுந்திருச்சு போனார்னா திருப்பி எப்போ வருவாருன்னு மனைவி காத்துன்னு இருக்கணும். அதனால ஒருவேளை உனக்கு ஒரு நிமிஷம் கூட உன் கணவரை விட்டு பிரியணும்னு எண்ணம் இல்லையா? அப்படி எண்ணம் இல்லையா என்று சொல்லிட்டு அடுத்து சொல்ற, எத்தனை போதும் துயிலேல ஒட்டாய் கான், எத்தனை ஏழும் சொல்ற, எத்தனை ஏழும் பிரிவு ஆற்றா, பிரிவே இல்லாத. அதுக்கடுத்து சொல்ற, அப்படிப்பட்ட இல்லையா, அதை விட்டு கொடுக்க, அவரை எழுந்து எங்களுக்கெல்லாம் வந்து அருள் பாலிக்கணும், ஒரு வாயை திறந்து ஏதாவது சொல்லணும்ன்ற ஒரு ஆசி வழங்கணும், ஒரு திருவருளை தரணும் என்கின்ற
எண்ணம் இல்லையா? அதை சொல்றார், தத்துவம் என்று தகவேலோர் எம்பாயா. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு வாயை திறந்து நீயாவது ஒரு பதில் சொல்லலாம், இல்ல அவரை எழுப்பியாவது அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 19வது பாடல்ல ஆண்டாள் பிராட்டியார் நிறைவு செய்கிறார். 20வது பாடல்ல சொல்றார், 30 மூவர்க்கு அமர 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்றார். 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலாய் ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் சொல்லுகிற பொழுது சொல்றார், 30 மூவர்க்கு 33 பேர் யாரு? இந்த தேவர்கள். அந்த 33 பேருக்கு இந்த அம்மா என்னவா இருக்கா? யாரா இருக்காரா? தலைவனாக இருக்கிறார். யாரு? இறைவன். அந்த தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் 30 மூவர்க்கு, உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். நாம 33 கோடி தேவர்கள்ல ஒருத்தரா போகலாமா? நாம 33 கோடி தேவர்கள்ல ஒருத்தரா போகலாம். எப்படி போகலாம்? ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நித்திய பூஜை செய்யணும். அந்த கோயில்ல அந்த 4 கால பூஜை 6 கால பூஜை என்பது தொடர்ந்து நடக்கணும். அந்த விளக்கு என்று சொல்லக்கூடியது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லங்கள் தோறும் எப்படி விளக்கெறியதோ அது மாதிரி கோயில் தோறும் இறைவன் இருக்கின்ற இடமாயிற்றே என்பதனால தொடர்ந்து விளக்கெறியணுமா. அப்படி விளக்கு எரியாம இருக்கக்கூடாது. அப்படி எரியாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்க சொல்றார், 30 மூவர்க்கு அமரர்க்கு மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியேன்னார். அவர்களுடைய துன்பத்தை யாருக்கு? இந்த பகவான் 33 கோடி தேவர்களுக்கு முன்பு சென்று துயர் வரும் முன்னே சென்று காக்கக்கூடிய ஒரு பெருமான் யாரான்னா பகவான். கூப்பிட்டா வந்துடுவார். நாராயணான்னு பாராயணம் செய்தா வந்துடுவார். ஒரே ஒரு நிமிடம் பாராயணம் பண்ணா வந்துடுவார். யாரு? நாராயணன். ஒன்றும் இல்லை, சங்கசூடன் என்று சொல்லக்கூடியவனிடத்துல காளி தேவி, முருகப்பெருமான், சிவபெருமான் 3 பேரும் போய் சண்டை போடுறா. அப்படி சண்டை போடுகிற பொழுது சண்டைக்கு முன்னாடியே இந்த நாராயணர் இடத்தில் 1000 ஆண்டு காலம் சங்கசூடன் தவம் செய்தான். தவம் செய்த உடனே இறைவன் கேட்டார், என்ன வரம் வேண்டும்னார். உங்க கையில் இருக்கக்கூடிய சங்கை எனக்கு மாலையாக தொடுத்து தர வேண்டும்னார். இந்த சங்கை அணிந்ததனால என் பெயர் சங்கசூடன் அப்படின்னு பெயர் வந்தது அவனுக்கு. நாராயணனுடைய ஒரு அம்சமாக அவன் இருக்கின்றான். துளசி தேவியை திருமணம் செய்து கொண்டார். பிரம்மதேவர் இடத்தில் சில ஆண்டு காலம் தவம் செய்து பிரம்மா ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன வரம்? உனக்கு என்ன வரம் வேணும் கேள். சாகா வரம். அப்ப பிறந்த இறப்பு நிச்சயம். வேற ஏதாவது கேள். என் மனைவியினுடைய பதிவிரதா தர்மம் என்று கெடுமோ அன்று எனக்கு மரணம்னார். அப்பன்னா எனக்கு உத்தமமான மனைவியை கொடுன்னு அர்த்தம். துளசி தேவியை கல்யாணம் பண்ணிக்கினான் சங்கசூடன். 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலம் சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை இடர்படுத்துறான் சங்கசூடன். அசுரன் அவன் இடர்படுத்துறான். இந்த 33 கோடி தேவர்களும் போய் நாராயணர்கிட்ட சொன்ன பொழுது, அப்பா அவன் என் கையில் இருக்கிற சங்கு மாலை வாங்கி போட்டுருக்கான், அதனால அவனை என்னால ஒன்றும் பண்ண முடியாது, சிவபெருமானால எதனாலும் செய்யலாம்னார். சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவபெருமான் சொல்றார், எனக்கு சண்டைன்னா என்னன்னு தெரியாது, என் பொண்டாட்டி ரொம்ப நல்லா சண்டை போடுவா, அம்பாள் ரொம்ப நல்லா சண்டை போடுவாளாம்.
அதனால தான் அவளுக்கு பேர் காளி தேவின்னு பேர். அதை விட இன்னொன்று, மகாபாரத யுத்தத்திற்கே காளி தேவிக்கு பலி கொடுத்து தான் மகாபாரத யுத்தமே செய்தாங்க. சண்டைக்கு பிரதான தெய்வம் யாருன்னா காளி. சண்டைக்கே உரியவள் அப்படின்னா அது காளி தேவி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் சண்டை போட்டால் வெளியில் தெரியாது, சத்தமாக பேச மாட்டாங்க. அதே பெண்கள் சண்டை போட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல சத்தம் போட்டு சண்டை போடுவாங்க. வீட்டுக்கார் சொல்லுவார், என்னன்னு ஏண்டி அப்படி கத்துற, நான் பேசுறது வெளியில் கேட்குதா, நீ மட்டும் ஏண்டி அப்படி கத்துறேம்பார். அதுக்கு என்ன காரணம்னா பெண்களுக்கு எப்போவுமே ஆண்களுக்கு 1 1.5 தான் சுதியாம். ஆனால் பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 5 5.5 வரைக்கும் போகும். அதையும் கேபி சுந்தராம்பாள் மாதிரி இருக்கவங்க 6.5 வரைக்கும் போச்சா. அதுக்கு மேலே வாசிக்கிறதுக்கு கட்டையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே சொல்லுகிற பொழுது பெண்களுடைய அந்த சண்டை அப்படிங்கிறது காளி தேவிக்கு பொருத்தமானது. சரி, முதல்ல சமாதானத்துக்கு வழி அமைச்சார். நந்தியம் பெருமானை விட்டு சங்கசூடன் இடத்துல பேச வைத்தார். அப்படி பேச வைத்த பொழுது அப்போ சொல்றார், அம்மா நம்ம சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல சமாதானமாக தூது விடுவோம். தேவர்களுக்குரியதெல்லாம் கொடுத்துட்டான்னா நம்ம சமாதானமாக அவனை விட்டுடுவோம். சரி என்று நந்தியம்பெருமான் போனார், தூது போனார். அப்படி தூது போகிற பொழுது அந்த இடத்துல இந்த கதையெல்லாம் தேவி பாகவதத்தில் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இது எந்த இடத்துல இருக்கு, எந்த கதையில் இருக்குன்னு கேட்பார். தேவி பாகவதம் படிச்ச இந்த கதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இறைவனுடைய கருணையினாலே அந்த தூது போகிறார் நந்தியம்பெருமான். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த 5 தானம் முக்கியம். அதில் கூடுதலாக ஒன்று சேர்த்துக்கணும். மனிதர்கள் விலங்கிலிருந்து நம்மை வேறுபடுத்துவது இந்த ஆடை. கிழிஞ்ச துணியாவது தச்சு ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கணும். அதையும் போட்டு பிளாஸ்டிக் வாளி வாங்கிடக்கூடாது, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். இப்போ இங்கே சமாதானம் பேசுறதுக்கு போனவர்கிட்ட அவர் சொன்னார், ஓ சிவபெருமானே அமிச்சாரா? ஆமாம். அவர்கிட்ட சொல்லுங்க, எப்போ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம், சண்டைக்கு உறுதியாக இருக்கிறோம், சிவபெருமான் இடத்துல சொல்லிடுங்கோன்ட்டாங்க. நந்தியம்பெருமான் சொல்றார், அவன் அப்படியே சொன்னான். ஆமாம் சுவாமி. இப்போ 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடக்கின்ற பொழுது யாருக்கு? காளி தேவிக்கும் முருகப்பெருமான் சங்கசூடன். சிவபெருமான் சொல்றார், நீங்க எப்படி சண்டை போடுறீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா சிவபெருமானுக்கு சண்டை போட தெரியாது. அன்பே சிவம், யாருக்கிட்டையும் சண்டை போடாத ஒரு பெருமான்னா சிவபெருமான். சண்டை போட மாட்டாராம். முப்புறங்களை கூட தன்னுடைய பார்வையினால தான் புன் சிரிப்பாலே எரித்தார் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ சிவபெருமான் சண்டை போடுறதுக்கு இல்லாத நீங்க சண்டை போடுங்க. இந்த சண்டைக்கு போகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நாராயணா அவங்கிட்ட சண்டைக்கு போறேன், உன்னில் ஒரு அம்சம் அவன், அவனை என்ன வரம் வாங்கியிருக்கிறான் சுவாமி? இந்த சங்கு மாலை அவன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் உயிர் போகாது, அவன் மனைவியினுடைய பதிவிரதா தர்மம் என்று கெடுமோ அன்று அவனுக்கு மரணம், இதான் இருக்கு. அதனால நீங்க சண்டை போடுங்க, எப்போ உதவிக்கு வேணாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன்னார். எப்போ உதவிக்கு வேணாலும் என்னை கூப்பிடுங்க, வந்துடுறேன்னார். சொன்ன பெருமான் கிட்டத்தட்ட 1000 வருஷம் சண்டை போடுறாங்க காளி தேவியும் முருகப்பெருமான். யார்கிட்ட? சங்கசூடன் கிட்ட. நாராயணர் வருவார் 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 வருவார்னு சிவபெருமான் காத்துட்டு இருக்கார். ஆனா இந்த சிவபெருமான் புறப்படும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நாராயணா நான் கூட்டா நீ வரணும்னார். இவர் கூப்பிடுவாருன்னு ஒரே கல்ல ஒத்த கல்ல நிக்கிறாரா நாராயணர். எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம் நிக்கிறார். யார் பக்கத்துல? சிவபெருமான் பக்கத்திலேயே. எப்போ கூப்பிடுவாருன்னு தான் தெரியலன்னு நிக்கிறார். இவர் சண்டையே பார்த்துட்டு இருக்கார். யாரு? சிவபெருமான். நாராயணர் இவரையே பார்த்துட்டு இருக்கார், நம்மளை கூப்பிடுவாரான்னு. யோசிச்சு பாருங்க, கூப்பிட்ட அடுத்த வினாடி ஓடி வருவதற்காக அவர் காத்துட்டு இருக்கார். இவர் கூப்பிடுவாரான்னு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா 1000 வருஷம் இதுல ஓடி போச்சு. 1000 ஆண்டு காலம் கழித்து இந்த நாராயணன் எங்க போனான்னு சிவபெருமான், சுவாமி இங்கதான் நிக்கிறேன்னார். எத்தனை வருஷமா? 1000 வருஷமா நிக்கிறேன். அப்ப ஏன் இந்நேரம் நீ அவன்
அவங்கிட்ட போய் சங்கு மாலையை கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. கர்ணன் கிட்ட தான தர்மத்தை வாங்கியது போல சங்கசூடன் இடத்தில் அந்த சங்கு மாலையை நீ தானமாக பெற்றிருந்தால் இந்நேரம் அவன் பிராணம் பிரிந்திருக்கும்ல, சண்டையும் முடிஞ்சிருக்கும்ல, தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டமும் பதவியும் கிடைச்சிருக்கும்ல. சுவாமி நீங்க தான் சொன்னீங்க, கூப்பிட்டா வான்னு சொன்னீங்க, கூப்பிடுவீங்கன்னு நானும் நிக்கிறேன்னார். கூப்பிடுவீங்கன்னு நானும் நிக்கிறேன்னார். அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது ஆண்டாள் பிராட்டியார் சொல்ற, 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கூப்பிட்டா அடுத்த வினாடி ஓடி வருவாராம். யாரு? பகவான். எளிமையான பெருமான், சீக்கிரமா ஓடி வருவார். நாராயணான்னா ஓடி வந்துருவார், கோவிந்தான்னா ஓடி வந்துருவார். அப்ப அடுத்த வினாடி ஓடி வரக்கூடிய பெருமான். சொன்ன உடனே ஓடி வந்தார். சங்கசூடன் இடத்துல போய் அந்த சங்கு மாலையை, தான் கொடுத்த சங்கு மாலையை அவர் வாங்கி கழுத்துல போட்டுக்கின்றார். அப்ப எனக்கு தானம் வேண்டும்னார். தானம் வேணும்னு சொன்ன அடுத்த வினாடி இவர் பார்த்தார். அப்படியே சுவாமி தானம் வேணுமா? ஆமா தானம் வேணும். என்ன தானம் வேணும்? சுவாமி நான் அரண்மனையில் இருந்தா என்ன கேட்டாலும் கொடுத்திருப்பேன், நானும் யுத்த களத்தில் இருக்கின்றேன், இருக்கிறத கேளுங்க கொடுக்கிறேன்னார். ஒன்றும் வேண்டாம், இந்த சங்கு மாலை ரொம்ப அழகா இருக்கும் கழுத்துல, அந்த மாலையை கொடு போதும்னார். அந்த மாலையை வாங்கி கழுத்துல போட்டார். யாரெல்லாம் அந்த சங்கு மாலை கழுத்துல போடுவாங்கல்ல அவங்கெல்லாம் சங்கசூடனாக உருவம் மாறும், உருமாறும். இப்ப இவர் சங்கசூடனா மாறிவிட்டார். நேரா போனார். அந்த மனைவி துளசியை இவர் தொடர்றார். இங்கு பிராணன் போகுது. என் மனைவியின் பரிதிவிரதா தர்மம் என்று கெடுமோ அன்று மரணம். சங்கசூடன் வேறல்ல, இந்த பகவான் கிருஷ்ணன் வேறல்ல, ரெண்டு பேரும் ஒருவரே. இவருடைய வேர்வை துளியிலிருந்து பிறந்தவன் தான் சங்கசூடன். அப்பன்னா தெரிஞ்சுக்கணும், என்ன வேற யாரோ நினைச்சுக்க கூடாது. அதுக்காக இங்க சொல்லுகிற பொழுது சொல்றா, 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். இந்த 33 கோடி பேர் நினைக்கிற மாத்திரத்தில் ஓடி போவாராம். அப்படித்தானே கூப்பிட்டா? யாரு? துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றோ ஒப்பிலேன் ஆகினும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். அஞ்சறிவு எதுக்கு? யானைக்கு. 5 அறிவு இருக்கக்கூடிய யானை முதலை காலை பிடிச்சிக்கிச்சு, ஆதிமூலம்னு அழைத்தது. அடுத்த வினாடி ஓட்ட ஓட்டமா ஓடினார. அதை எப்படி ஓடினார? அந்த வைகுந்தத்துல இருந்து புறப்படுறார். அந்த புறப்படும் பொழுது அப்படி துள்ளி எகிரி குதிச்சாரா. இந்த தலையில இருக்கிற கிரீடம் விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் துள்ளி குதிச்சார். இந்த மேல இருக்கக்கூடிய எதை விழுந்ததா? மேல போட்டுருக்கிற பட்டு பீதாம்பரம் விழுந்துருச்சு. ஸ்ரீதேவியும் பூதேவியும் சொன்னாங்க, சுவாமி தலையில இருக்கிற கிரீடம் விழுந்து போச்சு, பட்டு பீதாம்பரம் விழுந்து போச்சு, சும்மா தானே வரேங்க, எடுத்துட்டு வாங்கடின்னார். சுவாமி போட்டுட்டு போலாம் இல்லையா? ஐயோ நான் போட்டுட்டு போறதுக்குள்ளர அந்த முதலை அந்த யானையை விழுங்கிட்டா என்ன பண்ற? முதலை எங்கேயாவது யானையை விழுங்குமா? யோசி பாருங்க. அதுக்குள்ள அந்த முதலையே அந்த யானையினுடைய காலை விழுங்கிட்டா என்ன பண்றது? என்ன ஆதிமூலம்னு கூப்பிட்டுருக்கேன், நான் போக வேண்டாமா? அதனால ஒரு நிமிடம் கூட தாமதிக்க மாட்டாராம், அவ்வளவு வேகமாக புறப்படுவாராம். அப்பதான் எல்லாரும் 33 கோடி தேவர்கள் பார்த்தாங்களா, நாம ஒன்னும் அந்த பகவானை கூப்பிடலையே, ஏன் இவ்வளவு வேக வேகமா போகிறார்? அப்பதான் இவர் பின்னாடி எல்லாரும் வந்தாங்களாம். யார் பின்னாடி? இந்த பகவான் பின்னாடி, வைகுந்த பெருமாள் பின்னாடி எல்லாரும் வந்தார். மகாலட்சுமி ஒரு ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் என்ன பண்ணாங்க? அந்த பட்டு பீதாம்பரத்தை ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு இன்னொருத்தர் என்ன பண்ணா? மேல தலையில அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கிரீடத்தை ஒரு அம்மா தூக்கிட்டு ஒட்ட ஒட்டமா ஓடி வந்தா. அப்படி இருவருமே ஓடி வந்தாங்க. ஓடி ஓடி வந்த பொழுது 33 கோடி தேவர்களும் ஓடி வந்தாங்க. கடைசியா அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய, நம்ம லேட் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை விடுத்து முதலைக்கு மோட்சத்தை கொடுத்தார், பிறகு அந்த யானைக்கு கொடுத்தார். அப்பேற்பட்ட பெருமானா. அதனாலதான் இங்க சொல்றார், 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. துன்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பெருமான். அதனாலதான் அவருக்கு பேரே காக்கும் கடவுள்னு பேரு. நாராயணருக்கு என்ன பேரு? காக்கும் கடவுள் அப்படின்னு பேரு. கலியே துயிலாய்
செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இந்த எதிரிகளுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாரா, பகவான் வர்றன்னா பயம் வந்துருமா, பகவான் வர்றாருன்னா பயம் வருமா. விரோதிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் சூடு கொடுக்கும் விமலா துயிலாய், உறக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த யாரு, ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்ற, வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்கள். சொல்லுகிற பொழுது சொல்ற என்னவா, எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர். அப்பன்னா எவ்வளவு யோசிச்சு பாருங்க. இந்த கம்சன் யானையை விட்டான், சகடாசுரனை விட்டான், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எத்தனையோ அசுரர்களை விட்டான். அந்த எல்லா அசுரர்களையும் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே பகவான் அவருடைய திருவடி பட்டு அத்தனை பேரும் ஆண்டு போனான். பூதனையை அனுப்பிவிட்டான். அப்ப அந்த பூதனையும் இவர் என்ன பண்ணார், கொன்று விட்டார். பால் உண்பது போல போய் கொன்றார். அப்போ எல்லாருக்குமே பகவான்னா ஒரு பயம். அதுவும் கம்சனுக்கு இன்னும் பயம். ஏன், எப்ப நம்மளை கொன்று விடுவானோன்னு பயம். ஏன்னா பிறக்கிற பொழுதே அசரீதி பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுச்சு, தேவகியினுடைய வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய 8வது பிள்ளையினால உனக்கு மரணம் சொன்னது. அதனாலதான் தேவகியும் வசுதேவரையும் சிறையிலேயே வச்சிருந்தான். ஒரு குழந்தையா பிறக்கும் பொழுது அந்த குழந்தைகளை கொன்று கடைசியில 8வது குழந்தை பிறந்தது. ஆனா அது அவனுக்கு தெரியாது. ஏன்னா மாத்தினாங்க. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரைக்கிலான் ஆகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன் என்று சொல்லக்கூடியவன வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே. இதே பிராட்டியார் பாடி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, அப்பனா என்ன அர்த்தம் பாருங்க. அப்போ அந்த கம்சனுக்கு ஒரு பயம் இருந்தது. எதிரின்னா என்னது, பயம். அதே மாதிரி முன்பே சொன்னேன், 18 முறை ஜராசந்தனிடத்துல தோத்திருக்கிறார் தான். ஆனா பகவானாக இருக்கக்கூடியவர் போருக்கு வராருன்னா அந்த ஜராசந்தனுக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது. அதே மாதிரி துரியோதனன். இந்த பகவான் கூட இருந்தா பாண்டவர்கள் வெற்றி கிடைக்கும், நமக்கு தோல்வி கிடைக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் பயம்தான். தூது போன பொழுது பகவானை கொல்லுவதற்காகவே பள்ளம் வெட்டினான். பகவானை கொல்லுவதற்கு பள்ளம் வெட்டினான். 40 லட்சம் பேரை நிக்க வச்சான் அந்த பள்ளத்துல. சேறு மிதிப்பது போல இறைவன் மிதித்தே கொன்றார். யாரு, அந்த 40 லட்சம் பேர் எச்சர்கள், மல்லர்கள், அரக்கர்களை. அப்போ யோசித்து பாருங்க. அப்ப பகவான் எவ்வளவு கருணை நிறைந்தவர். இல்லைன்னா பாண்டவர்களால ஜெயிச்சிருக்க முடியுமான்னா முடியாது. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய வெப்பம் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் இருக்கின்ற பொழுது எதிரியாக இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயம் என்பது வரும். ஏன், காக்கும் கடவுள், காக்கும் கடவுள். அந்த காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமான், அந்த காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமான் எதிரிகளுக்கு மட்டும்தான் வெப்பத்தை கொடுப்பாரே அன்றியே அடியார்களுக்கு இல்லை. அடியார்களுக்கு இல்லை. திரௌபதி ஒரே ஒரு முறை யாரை கூப்பிட்டா, பகவானை கூப்பிட்டா. ஓமரி ஸ்ரீகரி நரகரி முரகரி கிருஷ்ணா கோவிந்தா பச்சைவண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்த்தனா கருடவாகனா ராட்சச மர்த்தனா காலிங்க நர்த்தனான்னு அவ கூப்பிட்டுட்டே இருந்தா. 1000 நாமங்களை சொல்ல சொல்ல ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை, ஒரு புடவைக்குள்ள ஒரு புடவை வந்தது. அவ ஒரு கையை தூக்கிட்டு ஒரு கையை இப்படி காமிச்சா. அப்ப போகல பகவான், 2 கையும் மேல போய் சரணாகதி அடைந்த. அப்பனா என்ன அர்த்தம், சரணாகதி அடையக்கூடியவர்களுக்கு இறைவன் எளிமையாக வருவார் என்பது இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்ப பகவானை நம்பணும். நம்பிக்கை மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுமை வேணும். எந்த கடவுளை வணங்கினாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். இறைவா, எதிரிகளுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய பெருமானே சீக்கிரமா எழுந்து வா.
செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருந்து நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய். அப்பனா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிற பிளாட்டியார்கிட்ட சொல்றாங்க, அம்மா நீயும் கொஞ்சம் எழுந்து, யாரு இந்த பகவானை கொஞ்சம் எழுப்பி விடு. பார்க்கடல்ல பைய துயில்கின்ற பரமன் அடியவர் படுத்துன்னு இருக்கிற மாதிரி தான் இருப்பாராம். உண்மையா தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. துரியோதனை பீஷ்மர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, தாத்தா ஆண்டு அனுபவித்த நாட்டை எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, நான் பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்க மாட்டேன், நான் வெற்றி பெறணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. டேப்பா அவன் பாதி நாடு கேட்டான் கொடுத்துருக்கலாம், 5 ஊரு கேட்டான் கொடுத்துருக்கலாம், 5 வீடு கேட்டான் கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடைன்னு சொல்லிட்டு, அதனால இப்போ உனக்கு வெற்றி வரணும்னு கேட்கிற. ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், பகவான் எம்பெருமான் கிருஷ்ணன் எங்கிருக்கின்றானோ அங்கு உனக்கு வெற்றினார். அங்க யாரா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். அதனால நீ போய் பகவானை படைத்துணையாக அழைப்பாயாக. இந்த துரியோதனன் சொல்றான், தாத்தா நான் கூப்பிட்டா அந்த இடையம் அடையம் வருவானா? அப்பதான் பீஷ்மர் சொன்னார், டே கடவுள்கிட்ட எங்கடா ஜாதி பிரச்சனை, கடவுள்கிட்ட போய் ஏண்டா ஜாதி பிரச்சனையே காட்டுற, நான் கூப்பிட்டா அந்த இடையம் அடையம் வருவானான்னு சொல்லாதே. பகவான் ஜாதி மத பேதம் அற்றவர், கூப்பிட்டா வரவர், யார் போய் கூப்பிட்டாலும் வருவார், எதிரியே கூப்பிட்டாலும் வருவார், பேர்பட்ட பகவான். அதனால நீ போய் கூப்பிடு வருவார்னார். இங்க இருந்து நேரா இப்போ துரியோதனன் துவாரகைக்கு போறான். போறவன் எப்படி கூப்பிடணும், பகவான் இடத்துல போய் கூப்பிடுறவன் எப்படி கூப்பிடணும்? பகவான் பார்த்தார், இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சல்ல பகவான் படுத்துன்னு இருக்கார். கால் மாட்டில் ஒரு சேர் போட சொன்னார், தலைமாட்டில் ஒரு சேர் போட சொன்னார். 2 சேர் போட்டாங்க, மற்றதெல்லாம் எடுத்தாச்சு. பகவான் படுத்து கொண்டிருக்கிறார், உறங்கல, தூங்குற மாதிரி நடிக்கிறார். ஏன்னா முதல்ல எவன் வருவான்னு தெரியல, அர்ஜுனன் வருவானா துரியோதனன் வருவானான்னு தெரியாது. ஆனா முதல்ல இப்ப வாசற்படியில் யாரா நிக்கிறான்னா துரியோதனன் நிக்கிறான். இந்த தூங்கி எழுந்த உடனே பார்க்கிற மூஞ்சி நல்ல மூஞ்சா இருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுற போது முழிக்க கூடாதவங்க மூஞ்சில முழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கெல்லாம் ஒன்று ரத்த காயம் இல்லையா, அன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். சும்மா இல்லாமையாவது சண்டை வரும், வீட்டில் சும்மாவே சண்டை வரும், ஏதாவது ஒன்று வரும். அது மாதிரி சொல்லுகிற பொழுது இந்த முழிக்கிறவங்க மூஞ்சி நல்ல மூஞ்சா இருக்கணுமேன்னு பகவான் பார்த்தார். பாண்டவர்கள் பக்கம் போய் சேர வேண்டும் என்கின்ற ஆசையினால் அவர் தூங்குற மாதிரி நடிக்கிறார். அப்படி நடித்து கொண்டிருக்கின்ற பொழுது துரியோதனன் நேர காவலர்கள் இடத்துல வந்த துரியோதனன் சொல்றான், அந்த இடையம் அடையம் திருட்டு கிருஷ்ணன் இருக்கிறானான்னார். 32 பல்லையும் தட்டி கையில கொடுத்துருவோம். எங்க நாட்டுக்கே வந்து எங்க ராஜாவை எங்க முன்னாடியே இடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் சொல்றிய அப்படின்னு விரட்டி விட்டாங்க. இது வேற பீஷ்மர் வேற சொல்லி இருக்கிறாரே, பகவான் எங்க இருக்கிறாரோ அங்கதான் வெற்றி கிடைக்கும்னு. சரி, அதனால மரியாதையா பேசினா உன்னை உள்ள விடுவோம், இல்லைன்னா விடமாட்டோம்னா. ஒரு 2 மணி நேரம் நின்று பார்த்தான். மரியாதையா பேசணும். பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் இருக்கிறாரா, அது நான் போய் தொலைன்னு அமுச்சு வச்சாங்க. நேரா போனவன் கால் மாட்டில் சேர் இருந்தது, தலைமாட்டில் ஒரு சேர் இருந்தது, 2 சேர் உட்காந்துரு. இப்ப அவன் என்ன நினைக்கணும், பகவானுடைய திருவடியில் முதல்ல போறவன் அவன் தான். அவன் பகவானுடைய திருவடியில் உட்காணும். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க வணங்காமுடி சேகர துரியோதன மகாராஜா போயும் போயும் நான் இவன் காலடியில் அமர்வதா, தலைமாட்டில் உட்காந்தான். பகவான் பார்த்தார், நல்லதா போச்சு. ஏன்னா எழுந்த உடனே இவன் மூஞ்சில முழிக்கூடாது இல்லை, அதனால பார்த்தார், சரி நீ இங்கேயே உட்கார் அப்படின்னு உட்கார வச்சுட்டார். அடுத்து அர்ஜுன பெருமான் வரார். பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர்
என் ஆருயிர் தோழர் மைத்துனர் இருக்கின்றார சுவாமி, உங்களுக்காக தான் காத்துருக்கார், போங்க. இந்த கால்மாட்டில் போய் அர்ஜுன பெருமான் உட்கார்றார். உட்காரும் போது மனசுக்குள்ள ஒன்று நினைக்கிறார், பாவிகளுக்கு கிடைக்காத பாதம்னார். யாருக்கு கிடைக்காது? பாவிகளுக்கு பகவானுடைய பாத தரிசனம் கிடைக்காது, பாதத்தை தொடக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அப்ப யார் பாவி? துரியோதனன் பாவின்னு சொல்லாம சொல்றார், பாவிகளுக்கு கிடைக்காது. பகல்ல தூங்க மாட்டாரே இறைவன், எப்படி தூங்குறார்? சரி, கொஞ்ச நேரம் பார்த்தார், அவர் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல, இவரே தொடுகிறார் அந்த பாதத்தை. கிருஷ்ணா முகுந்தா பச்சை வண்ணா கர்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்த்தனா கருடவாகனா அப்படி தொட்டார். அர்ஜுனா விட்டுடு விட்டுடு, காலை விட்டுடு, பொண்ணுந்தா கூட கொடுப்பேன், ஏற்கனவே இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி, அவளையே நான் உனக்கு கட்டி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட பெண் இல்லை, அதனால காலை விட்டுடு விட்டுடுன்னார். இப்ப அர்ஜுனரை என்ன சொல்லணும்? சுவாமி, உங்களை படைத்துணையாக அழைக்கும் பொருட்டு என்னை அனுப்பி வச்சிருக்கிறாருன்னு சொல்லணும். அப்படி சொல்லல, என்ன சொல்றார்? எனக்கு முன்னாடியே துரியோதனன்னா வந்து உட்கார்ந்து இருக்காருனார். மருமகனே துரியோதன வந்திருக்கிறிய, வணக்கம் வணக்கம்னார். ரெண்டு பேரும் என்ன காரியமா வந்திருக்கிறீங்க? அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், என்ன சொல்றார்? செப்பண்ணு மென்முளையாய் செவ்வாய் சிறு மருங்கள். அதுக்கடுத்து சொல்றவன் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலாய். அப்பனா என்ன அர்த்தம்? தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியாது. அதனால இங்க சொல்லுகிறவட சொல்றார், ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை எழுப்பி விடு. என்ன பெரும்பாலும் ஒரு பழமொழி சொல்வோம், என்னது? அவை பிராட்டியார் சொல்றார், பின்தூங்கி முன்னெடுவாள் பத்தினி அப்படின்னு ஒரு பழமொழி. இப்போ பகவானாக இருக்கக்கூடியவர் தூங்கி இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிற பிராட்டியார் தான் எழுப்பி விடணும். இப்போ பிராட்டியார் எழுப்பி விடணும்னா முதல்ல அந்தம்மா எழுந்திருக்கணும். அதனால இந்த பெண்கள் சொல்றாங்க, ஆண்டாள் பிராட்டியார் சொல்ற, அம்மா நீ முதல்ல எழுந்துரு, நீ எழுந்த உடனே என்ன பண்றேன்னா உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணாலனை எழுப்பு. எப்படி அங்க சொல்லுகிறவள சொல்ல, ஊக்கம். சுவாமி, உங்களை பார்க்கறதுக்காக அடியார்கள் வந்திருக்கிறார்கள், நீங்க சீக்கிரமா போய் நீராடி ரெடியாகி நீங்க சீக்கிரமா உங்க இன்னருளை தருவதற்கு நீங்க சீக்கிரமா என்ன பண்ணணும்? வரணும். அதுக்காக நீங்க சீக்கிரமா எடுங்கன்னு என்ன பண்ணுமா? தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். சொல்லுகிற பொழுது சொல்றார், எம்மை நீராட்டு, எங்களை அவன் எது சௌந்தரிய சாகரத்தில். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த திருவடி சேவையை பார்த்து நாங்கள் ஆனந்த கடலில் மூழ்கணும். எதை பார்த்து? பகவானுடைய திருவடியை பார்த்து. நம்ம பார்த்ததுமே நமக்கெல்லாம் என்ன தோணும்? வைகுந்த பதவி தரணும் கேட்கணும். என்ன கேட்கணும்? வைகுந்த பதவி. தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை யாராவது ஏதேனும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கி இறைவா என்ன கேட்கணும்? எல்லாம் நீக்கிட்டு திருவடியிலேயே இடம் கொடுப்பாயாக, திருவடியிலே நமக்கு இடம் கொடுப்பாயாக. அதுதான் சொல்ற, நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலாய் ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். அந்த திருவடியை பார்த்த அடுத்த வினாடி நமக்கெல்லாம் என்ன தோணணுமா? முடிஞ்ச வரைக்குமோ இறைவனை நம்ம எல்லாம் கண்ணார கண்டு மனதார வாழ்த்தி அந்த இறைவனுடைய திருப்பெருமையை தெரிந்து கொண்டு அவன் திருவடியில் சேரணும்னு நினைக்கணுமா? பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைக்கணும்? திருவடி சேவை. முதல்ல திருவடியை தான் தரிசனம் பண்ணும். எங்க போனாலும் எந்த சுவாமியை வணங்கினாலும் முதல்ல நம்ம பார்ப்பது திருமுகத்தை பார்க்க கூடாது, திருவடியை பார்க்கணும். அதுக்கு சொன்ன பழமொழி தான், அடி உதவுவது போல அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்க. ஏன்னா கடைசி காலத்துல யாரும் பின்னாடி வரமாட்டா, கடைசி காலத்துல வராது. ஆனா யார் வருவான்னா இறைவன் வருவாராம், பின்னாடியே வருவாராம். எதுக்கு? நமக்கு துணைக்காக. நீ எந்த லோகம் போனாலும் இறைவன் நமக்கு பின்னாடியே துணைக்கு வருவார். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றாங்க. அப்போ
33 கோடி தேவர்களினுடைய துயரத்தை தீர்க்கக்கூடிய ஒரு பெருமான் இந்த பகவான். தேவர்களுடைய துயரத்தையே தீர்க்கக்கூடிய பெருமான் நம் துயரத்தை தீர்க்க மாட்டாரா? நம்மளுடைய துன்பத்தை தீர்க்க மாட்டாரா? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றா, நம் துன்பங்களையும் அதுபோல போக்கி விடுவார், நம் துன்பங்களையும் அதுபோல போக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் என்று சொல்லக்கூடியதை ஆண்டாள் பிராட்டியார் இந்த 20வது பாடலை நிறைவு செய்கிறார்கள். அதே போல திருவெம்பாவை நேற்றைய தினத்தில் 19வது பாடல் பார்த்தோம். இன்றைய தினத்தில் 20வது பாடலை நாம இப்ப சிந்திக்க இருக்கின்றோம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர். என்ன? போற்றி அருளுக நின் ஆதியாம் பாத மலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர். அப்படின்னா என்ன அர்த்தம்? செந்தளிர். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். 20வது திருவெம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியதுல மாணிக்க வாசக பெருமான் நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். தோற்றமும் முடிவும் இல்லாத பெருமான் யார்? அவர் சிவபெருமான். தோற்றம் கிடையாது. அதனால முதல் பாடலையே சொன்னார், ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான்னார். முதல் பாடலே சொன்னார் தோற்றம் இல்லாதவர், முடிவில்லாதவர். நான் முன்பே சொன்னேன், சிவபெருமானுக்கு 5 பிரதோஷம் இருக்கிறது. 4 பிரதோஷத்திற்கு நாம எல்லோரும் வழிபாடுகள் செய்வோம். நித்திய பிரதோஷம், சனி பிரதோஷம், அதுக்கப்புறம் கிருஷ்ணபட்ச பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். இது 4ம் நம்ம எல்லாரும் பூஜை பண்ணுவோம் இறைவனை. பிரளய பிரதோஷம் என்பதற்கு நாம் இருக்க மாட்டோம். அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாம் லிங்கோத்பவர் என்று சிவலிங்க சொரூபத்துக்குள் போய் 84 லட்ச யோனி பேதமும் அடைக்கலம் ஆகும். எங்க அடைக்கலம் ஆகும்? இறைவன் லிங்கோத்பவர் கிட்ட போய் அடைக்கலம் ஆகும். அதனால இங்க சொல்றார், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். அப்பன்னா என்ன அர்த்தம்? ஆதி என்று சொல்லக்கூடிய எப்ப தோன்றினார்னு யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் ஜெயந்தி உண்டு. அனும ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி, வைகாசி விசாகம், அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எது? சங்கடர சதுர்த்தியிலேயே ஆவணி சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி உண்டு. எல்லாருக்குமே என்ன உண்டு? அவதாரம் என்கின்ற ஒரு நாள் உண்டு. ஆனா யாருக்கு இல்லை? சிவபெருமான் இன்றைய தினத்தில் அவதாரம் செய்தார் உண்டா? இல்லை. ராம நவமி உண்டு, கிருஷ்ண ஜெயந்தி உண்டு. ஆனா இங்க உண்டான்னா இல்லை. அப்பனா பாருங்க, நரசிம்ம ஜெயந்தி உண்டு, வாமன அவதாரத்தினுடைய உண்டு. ஆனா எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் இன்றுதான் அவதாரம் செய்தார் என்பதற்கு கிடையாது. இன்னைக்குதான் செய்தார்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெருமான் யாரா? இந்த சிவபெருமான். அதனால சொல்றார், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். அப்போ அந்த ஆதியினுடைய மலர் பாதத்தை நாம போற்றணும். எப்படி போற்றணும்? இதே மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்துல சொல்றார், ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. திருப்பி திருப்பி திருவடியை சொல்லுவார். அப்போ இங்க திருவடியை சொல்லுகிற பொழுது அந்த திருவடியை காண்பதற்கு புண்ணியம் பண்ணணும். காண்பதற்கு புண்ணியம் பண்ணணும். அந்த சிவபெருமானை தரிசிப்பதற்கு ஒரு புண்ணியம் பண்ணணும். சிவ ஆலயத்திற்கு செல்லுவதற்கு ஒரு புண்ணியம் பண்ணணும். சிவநாமத்தை சொல்லுவதற்கு ஒரு புண்ணியம் பண்ணணும். அப்போ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு புண்ணியம்
செய்திருக்கணும். அதனாலதான் அதே மாணிக்க வாசக பெருமான் சொல்றார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நம்ம வணங்கணும்னா கூட அது அவன் அருள் இருக்கும், அப்பதான் வணங்க முடியும். அவன் பேர் சொல்லணும்னாலும் அதுக்கு என்ன வேணும்? அவன் அருள் வேணும். அவனை பார்க்கணும், அதுக்கு ஒரு அருள் வேணும். அவனை தரிசிக்கணும், அதுக்கு ஒரு அருள் வேணும். அவன் நாமம் சொல்லணும், அதுக்கு ஒரு அருள் வேணும். அவன் திருவடி சேவை செய்யணும், அதுக்கு ஒரு அருள் உண்ணும். அவனுக்கு உளவார பணி செய்யணும், அதுக்கும் ஒரு திருவருள் வேணும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ அந்த தாளை வணங்குவதற்கு, திருவடியை வணங்குவதற்கு நிச்சயமாக நமக்கு என்ன வேணும்? திருவருள் வேணும். அந்த திருவருள் இல்லைன்னா எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதை இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். அப்போ ஆதி கடவுள் யார்? சிவபெருமான். அவர் பாதத்தை பார்ப்பதற்கு புண்ணியம் செய்யணும். அடுத்து சொல்ல, போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர். இந்த துளிர் இலைன்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதே மாதிரி சூரியனுடைய ஒளி ரொம்ப பிரகாசமா இருக்கும், மறைகிற பொழுதும் ரொம்ப ஒளி பிரகாசமா இருக்கும். அந்த ரெண்டு ஒளியும் சேர்ந்தது செந்தளிர் அப்படின்னு செம்மையான ஒரு நிறமாக இருக்கும். இந்த சிவபெருமானுடைய திருவடி பார்ப்பதற்கு அவ்வளவு பிரகாசமா இருக்குமா. சிவபெருமானுடைய திருவடியை பார்ப்பதற்கு அவ்வளவு பிரகாசமா இருக்குமா. அதை கண்டு 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 ரசிக்க கூடியவர்களுக்கு மட்டுமே அது ஆனந்தமா இருக்குமா. அதனால இங்க சொல்றார், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர். அந்தமாம் செந்தளிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியும் அந்தமும் முடிவில்லாத திருவடி எதான்? சிவபெருமானுடைய திருவடி. நமக்கு பிறப்பு முடிஞ்சிரும். இப்போ ஒரு பிறப்பா இல்லை, எத்தனை பிறப்பு எடுத்தோம் என்று சொல்ல முடியாது. எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமானே. யார் சொல்றா? இதே மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்றார், எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன். அதே மாதிரி அருணகிரி பெருமான் சொல்றார், எழுகடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ன்றார். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருக்கணும்ன்றார். நடக்கிற காரியமா? ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்க்க முடியுமா? அதுக்கு நமக்கு ஆயுசு போதுமா? யோசிச்சு பாருங்க. எந்த ஜேசிபி வச்சு அள்ளி எந்த லாரியை வச்சு அளந்து கொட்டினாலும் அதை அளக்க முடியுமா? கடல் மணலை எடுத்து எண்ணி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? அவ்வளவு பிறவி இருக்கா நமக்கு எல்லாம். அப்ப அந்த பிறவி எழுந்தோறும் எழுந்தோறும் தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு பெருமானுடைய திருவடியை பார்ப்பதற்கு புண்ணியம் செய்திருக்கும். அந்த புண்ணியத்தை என்ன பண்றார்? அந்தமாம் செந்தளிர்கள், முடிவில்லாத திருவடி. நம்ம எல்லாம் திருவடி எல்லாம் முடிஞ்சிரும், நம்ம திருவடி எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த திருவடிக்கு முடிவே இல்லை. அது சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். நான் சொன்ன பிரளய பிரதோஷம்னு ஒன்று வரும். அந்த பிரளய பிரதோஷத்தின் பொழுது ஒவ்வொரு உயிர் அணுக்கள், மனிதரோடு ஆடு மாடு அப்புறம் நாய் நரி பல்லி பூரா தேலு, இந்த 84 லட்சம் யோனி பேதம்னு சொல்றோம் இல்லையா? அந்த 84 லட்சம் யோனி பேதத்திற்கு விதையை இவர் வச்சுருப்பாராம். அதை யாருகிட்ட கொடுப்பாருன்னா, ஆளிலையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய நாராயணர்கிட்ட கொடுப்பாராம். சுவாமி இதை பத்திரமா வச்சுக்கோங்க, இந்த உலகம் அழிகிற பொழுது அழியாத பெருமானாக இவர்கள் இருக்கிறார்கள். சிவன் வேறு நாராயணர் வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒரே ஒருவர் தான். அதனாலதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அரிசின்னு பேர் வச்சாங்க. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அரியும் சிவனும் ஒண்ணுதான், வேறு வேறெல்லாம் இல்லை. அதனால அந்த அழியாம இருக்கணும்ன்றதுக்காக காக்கும் கடவுள் திருமால் கிட்ட கொடுத்துருவாராம். யாரு? சிவபெருமான். எதை? இந்த எல்லா உயிரினங்களினுடைய யோனி என்று சொல்லக்கூடியது, எல்லா உயிரினங்களினுடைய யோனி என்கின்ற ஒன்றை கொடுத்துருவார். அதனால சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். இந்த எல்லா உயிரையும் படைக்கிற கடவுள் நான்முகன் தான்.
ஆனா அந்த நான்முகன் என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த தொழிலை கொடுத்தவர் யாரான்னா சிவபெருமான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் யாரால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த 3 சக்திகள். இந்த 3 சக்தியில இச்சாசக்தி, கிரியாசக்தி என்கின்ற 2 சக்தியை வைத்துக்கொண்டு ஞான சக்தி என்கின்ற ஒன்றையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். இதை வச்சுட்டு இருக்கார். அதனால இந்த உயிரினங்களை படைக்கிறார். அதுக்கு தோற்றுவதற்கு, அது தோன்றுவதற்கு யாரா காரணம்னா சிவபெருமான். சிவபெருமான் அம்பாலை விட்டு பிரிஞ்சு விட்டார். அம்பாலை பிரிஞ்ச உடனே பார்வதி தேவி, அதாவது தாட்சாயினியே பிரிந்த உடனே எல்லாரும் சிவனேன்னு இருந்தாங்களாம். உலக படைக்கிற தொழில் நின்று போச்சு, காக்கும் தொழில் நின்று போச்சு, சங்கரா என்கின்ற முக்தி தரக்கூடிய தொழிலும் நின்று விட்டது. எல்லா தொழிலும் நின்று போச்சு. அப்ப எல்லா தொழிலும் நின்று விட்டதனால எந்த சுழற்சியும் நடக்கல. எல்லாரும் சிவனேன்னு இருந்தாங்க. கல்யாணம் கிடையாது, காது குத்துறது கிடையாது, அப்புறம் பார்த்தேன் சீமந்தம் கிடையாது, கிரகப்பிரவேசம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப சிவனேன்னு இருந்தாங்க. சனகாதி முனிவர்களுக்கு இவர் உபதேசனை செய்து கொண்டிருந்தார். அப்ப தோற்றமே இல்லை, உலக சிருஷ்டி நடக்கல, யமனுக்கு வேலை கிடையாது, 33 கோடி தேவர்களுக்கு வேலை கிடையாது. அப்ப எல்லாரும் வேலை இல்லா பட்டதாரியாக இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு நிலை இருந்ததாம். அதனால இங்க சொல்றார், எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். அப்போ தோற்றுவிக்கக்கூடிய பெருமான் யாரு? சிவபெருமான். நான் சொல்லல, மாணிக்க வாசக பெருமான் சொல்லார், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள். இந்த இருக்கக்கூடிய எல்லா சுகபோகத்தையும் யாரா தருவான்னா சிவபெருமான். இந்த எல்லா சுகங்களையும் தரக்கூடிய ஒரு பெருமான். போகம் அப்படின்னா சுகம்னு அர்த்தம். இங்க சொல்லுகிற போது சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள். போற்றி எல்லா உயிர்க்கும். அப்ப எல்லா உயிருக்கும் யார் போகமாக இருக்கிறார்? நம்ம இப்ப இந்த ஜென்மத்துல தவத்தலவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். இந்த ஜென்மத்துல தவம் பண்ணணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூண் குருடு செவிடு பேடு நீங்கி நாம பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னடா செய்யணும் அப்படின்னா, இறைவனை வணங்கி 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 இன்னருளை பெற்று கொள்ளணும். ஏதோ சும்மா வந்தோம், கோயிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டோன்னு இருக்கக்கூடாது. ஆபத்தோ விபத்தோ வந்தா கூட ஆண்டவனுடைய திருப்பெயரை சொல்லணும். ஆபத்து வந்தாலும் ஆண்டவன் பெயரை சொல்லணும், விபத்து வந்தாலும் ஆண்டவனுடைய பெயரை சொல்லணும். வயிற்று வலி வந்தா கூட நாம எல்லாம் ஆண்டவன் பெயரை சொல்றதில்ல, ஐயோயோன்னு தான் சொல்லின்னு இருக்கோம். ஐயையோ வயிற்று வலியுதேன்றோம். ஆனா அந்த ஐயையோ யாருன்னு யாருக்குமே தெரியாது. யமதர்மராஜாவினுடைய முதல் மனைவியினுடைய பெயர் ஐயையோ. ஆனா அதுவே தெரியாம தான் சொல்லின்னு இருக்கோம். யமதர்மராஜாவே இன்னைய வரைக்கும் தன் மனைவி பெயரை சொன்னதே கிடையாது. ஏன்னா யமனுக்கே யமன் அனுப்புவாலாம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் எவ்வளவு சொல்லின்னு இருக்கோம். அதனாலதான் அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்திலும் கூட கடவுளுடைய பெயர் வச்சாங்க பிள்ளைங்களுக்கு. ஏன் அந்த கடவுளுடைய பெயர் வச்சாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் கூப்பிடுவது. ஏன்னா இன்று இருப்போம், நாளை எண்ணி பார்ப்பதற்கு திடமில்லாத வாழ்க்கை. வெளியில வந்திருக்கிறோம், வீடு போய் சேர்றோமான்னு நிலையில்லாத வாழ்க்கை. அப்ப நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் எல்லாம் வாழ்ந்துருக்கோம். அப்படி நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு எப்போ நம் பிராணன் போகும் என்பது யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத இருக்கின்ற பொழுது நாம் எல்லாம் எதை கூப்பிடணுமா? பிள்ளைங்களுக்கு பேரு வைக்கிற பொழுது அந்த கடவுளுடைய பெயரை வைத்திருந்தோன்னா, அப்போ கூப்பிடுகிற பொழுது அந்த இறைவன் என்னை கூப்பிடுறாருன்னு இறைவன் ஓடோடி வருவார். என்னை கூப்பிடுறார். ஆனா இன்னைக்குதான் வாயில நுழைய முடியாத பேர் வைக்கிறான் பிள்ளைங்களுக்கெல்லாம். வாயிலேயே நுழையிறதுல அந்த பேர் தான் வைக்கிறா. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன பேர்னு அர்த்தம் தெரியவே தெரியாது. என்ன பேர்னு அர்த்தமே தெரியாது. இந்த ரோகேஷ்னு ஒரு பேர் வச்சிருப்பா சில பேர், ராகேஷ் ரோகேஷ்னு எல்லாம் பேர் வச்சிருப்பா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரோகம்னா நோயின்னு அர்த்தம். ரோகம்னா நோயின்னு அர்த்தம். அப்ப அந்த நோய் அப்படி ஒவ்வொரு முறையும் கூப்பிடும் போதெல்லாம் என்ன கூப்பிடுறீங்க?
ஏ நோயி இங்க வா, ஏ நோயி இங்க போ அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா வடமொழியில ஏதோ வச்சுட்டா நமக்கு எல்லாம் அதெல்லாம் பெரியதுன்னு நினைக்கிறோம். ஆனா தமிழ்லயே பகவானுடைய நாமங்கள், சிவபெருமானுடைய நாமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 நாமங்கள் இருக்கின்றது. அந்த நாமத்தை வைத்து நாம் எல்லாம் பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு. இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான். போகம்னா சுகம்னு அர்த்தம். அப்ப அந்த சிவபெருமானுடைய பொற்பாதம் எப்படின்னா சுகத்தை மட்டுமே தரக்கூடிய பொற்பாதம். எது? அண்ணாமலையாருடைய பாதம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லணுமா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு முறை தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க எல்லாரும், அண்ணாமலையாருக்கு அரோகரா, அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இதை சொன்னோன்னா எப்ப உயிர் போனாலும் அன்னைக்கு நமக்கு அந்த பிராணன் பிரிஞ்ச அண்ணாமலையாரே வந்து நம்மளை அழைச்சிட்டு போவார். நந்தியம்பெருமானை அனுப்பி வைப்பார், 33 கோடி தேவர்களை அனுப்பி வைப்பார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய நாமம் போகத்தை தருவது. இக வர சௌபாகியம். இந்த லோகத்துக்கு ஒரு சுகம், பரலோகத்திற்கு ஒரு சுகம், அடுத்த ஜென்மத்திற்கு ஒரு சுகம். இது எதுவுமே வேண்டாம் சுவாமி, முக்தி தான்னா தந்துடுவார். யார் அவரு? சிவபெருமான். அதுதான் இங்க சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். அப்படின்னா என்னது? பூவை விட மென்மையா இருக்குமா சிவபெருமானுடைய பாதம். அப்போ அந்த திருவடியை நம்ம எல்லாம் சேவிப்பதற்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு பாருங்க. திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் அவ்வளவு சிறப்பு மிக்கவர். அதுக்கு அடுத்து சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள். 2 திருவடி. சிவபெருமானுக்கு 2, சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை, முருகப்பெருமானுக்கு 6 முகம் 12 கை, சிவபெருமானுக்கு 5 முகம் 10 கை, நான்முகனாக இருக்கக்கூடிய அதாவது பிரம்மதேவருக்கு 4 முகம் 8 கை. நாராயணருக்கு ஒவ்வொரு அவதாரத்தில் ஒவ்வொரு வரும். கிருஷ்ண அவதாரத்திலேயே துரியோதனங்கிட்ட போகிற பொழுது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எச்சர்கள் மல்லர்கள் அரக்கர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் பாதாள உலகத்தில் நிற்க வச்சு பகவான் தனியா வந்திருக்கிறார். இந்த பகவானை கொன்று விட்டால் பாண்டவர்கள் பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுவாங்க. பாண்டவர்களுக்கு அவ்வளவாக துணை இருக்காது. இந்த பகவானை கொன்னுடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பொய்யான ஆசனம் அமைத்து அந்த ஆசனத்துக்கு மேல பகவானை உட்கார வச்சாங்க. பகவான் உட்கார்ந்தார். யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு பகவான் பார்த்தார். அப்படி பகவான் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருந்தார், உட்கார்ந்திருந்தார். துரியோதனன் நினைக்கிறான், பாவி, இந்த ஆச்சாரி கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்து பொய்யான ஆசனம் செய்ய சொன்னமே, நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்கிறான். உட்கார்ந்த உடனே முறிஞ்சி விழுந்திருக்க வேண்டாமா சார் அப்படின்னு நினைச்சான். ஆனா பகவான் என்ன நினைக்கிறார், என்ன அவன் விடணும்னு நினைக்கல, சேர் முறிஞ்சு விடலன்னு தானே அவன் நினைச்சான். அதனால அந்த பொய்யான ஆசனம் முறிஞ்சு போகட்டும் முறிய வச்சார். கீழே நிக்கிறான். எச்சர்கள் மல்லர்கள் அரக்கல் 40 லட்சம் பேர் மொத்தம். இந்த 40 லட்சம் பேரும் கீழே நிக்கிறவங்களுக்கு 1000 கரங்கள் வந்தது, சிரங்கள் வந்தது. யாருக்கு? பகவானுக்கு. அப்போ அந்த நேரத்தில் விஸ்வரூப தரிசன காண்பித்தார். உலக மக்கள் 13,60,000 சிற்றரசர்கள் பார்த்தாங்க. எல்லாரும் தலைக்கு மேல கோவிந்தா, பச்சைவண்ணா, கார்வண்ணா, கோவிக்காதே கோவிக்காதே கோவிக்காதேன்னாங்க. யாதவனே மாதவனே முனியேல் முனியேல், கோவப்படாதே கோவப்படாதே, யாரோ செய்த தப்புக்கு உலகத்தை தண்டிச்சிடாதேன்னு கேட்டாங்க. அப்போ பகவானுக்கு 1000 சிரங்கள் வந்தது. எவ்வளவு வந்ததுன்னு யாராலையும் கணக்கெடுத்து சொல்ல முடியாது. 1000 ஒரு தலைக்கு 2 கை வந்துடும். 1000 கரங்கள் வந்தது. ஆனா பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 தான் இருந்தது. 2 பாதம். அந்த 2 பாதத்தை வச்சுதான் மேல புற்றீசல் மாதிரி வெளியில வந்தவங்களை கையில அடிச்சு 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 பாதத்துல தள்ளி தள்ளி சேரு குயவனார்கள் மிதிப்பது போல மிதிச்சு கொன்றார். யாரு? பகவான். எவ்வளவோ சிரம் வந்தது, கரம் வந்தது. ஆனா திருவடி பார்த்தீங்கன்னா 2 தான் இருந்தது. 2 திருவடி தான்.
அதே மாதிரி கங்கா பவானி 1000 தலை 2000 கை, ஆனா பாதம் பார்த்தீங்கன்னா 2 தான் இருந்துச்சு. 10 தலை 20 கை ராவணனுக்கு, ஆனா அவனுக்கும் பாதம் 2 தான் இருந்தது. இது எதுக்கு சொல்றேன்னா, ஈரான் இணை அடிகள் 2 திருவடி தான். அந்த திருவடியை பார்க்கணும்னு 33 கோடி தேவர்கள் தவம் கிடக்குறாங்களா. சிவபெருமான் எப்ப காட்டுவாரோ தெரியலையே. ஆனா அப்பேற்பட்ட சிவபெருமான் நமக்கு எளிமையா காட்டுறாராம், நமக்கு எளிமையாக காட்டுறாராம். அதனால இங்க சொல்றார், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் 2 திருவடி. அந்த திருவடி என்று சொல்லக்கூடியதை பார்ப்பதற்கு நம்ம எல்லாம் பார்க்கணும், திருவடியை தான் நம்ம சிந்திக்கணும். அந்த திருவடியை சிந்திப்பதற்கும் தரிசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் முடிவில்லாத ஒரு பெருமான் இல்லையா. ஆனா இருப்பது 2 திருவடி தான். அந்த திருவடியை காண்பது அவ்வளவு சிறப்பு. அப்ப இங்க சொல்லுகிறார், அப்பனா என்ன அர்த்தம்? 2 போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள். அடுத்து சொல்றார், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். அப்படின்னா புண்டரீகம்னா திருவடியின் தான் அர்த்தம். தாமரை போன்று மலர்ந்து, புண்டரீகம்னா தாமரைன்னு அர்த்தம். அந்த தாமரை மாதிரி மலர்ந்து விரிந்து இருக்கக்கூடிய திருவடி யாருடைய திருவடி? சிவபெருமானுடைய திருவடி. தாமரையாச்சும் சூரியனை கண்டால் மலர்ந்து விடும், சந்திரனை கண்டா மறுபடியும் மூடிக்கும் இல்லையா. ஆனா இது அப்படி இல்லை, எப்பவுமே தாமரை மாதிரி பூத்து குலுங்கிட்டு இருக்குமா. சூரியனை கண்ட தாமரை எப்படி மலருமோ அது மாதிரி மலர்ந்திருக்குமா. போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம்ன்றார். அப்போ மால் என்று சொல்லக்கூடிய திருமால் அவர் பார்க்க முடிஞ்சுதான்னா முடியல. என்னன்னா 2 பேருக்கும் சண்டை வந்தது, அப்பா பிள்ளை. சும்மா சாதாரணமான சண்டை கிடையாது. படைக்கிற தொழில் பெருசா, காப்பாற்றக்கூடிய தொழில் பெருசா? 2 தொழில எது பெரியது? என்ன பெரிது? பெரிது அவை பிராட்டியார் சொல்ற, பெரிது பெரிது எது பெரிது? புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரிய மால் உந்தியில் வந்தோன், கரிய மாலோ அலைகடலில் துயின்றோன், அலைகடலோ குரு முனி எது? அகத்தியர் கையில் இருக்கக்கூடிய கமண்டலத்துள் அடக்கம். கமண்டலம் யாரு? அகத்தியரோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ யாரு? அரவினுக்கு தலை பாரம், ஒரு பாரத்துக்கு புவி அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவன் பாகத்துள் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர் தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதேன்ட்டார் அவை பிராட்டியார். அது மாதிரி இங்கே தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதே அப்படின்னு சொல்லும்போது தொண்டர்களுடைய உள்ளத்துக்குள் தான் ஒடுக்கும். இந்த அலைகடலில் துயின்றோன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலுடைய உந்தியில் வந்தோன் நான்முகன். இந்த நான்முகன் சொல்றான், படைக்கிற தொழில் நான் படைச்சாதான் உன்னால காப்பாற்ற முடியும். அப்பா பிள்ளைக்கு சண்டை. திருமால் அப்பா, நான்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் மகன், 2 பேருக்கும் சண்டை. 1 வருஷம் 2 வருஷம் நடந்தா கூட பரவாயில்ல, 1000 வருஷம் சண்டை போடுறான். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷம். அப்ப 1000 ஆண்டு காலம் சண்டை நடந்து கொண்டே இருக்குமானா படைக்கிற தொழில் நின்று போச்ச, காப்பாத்துற தொழில் நின்று போச்ச, முக்தி கொடுக்கிற தொழில் நின்று போச்ச. ஒரு வேலையை நாம கொடுத்தா, ஒருத்தர் ஒரு வேலை கொடுக்கறாங்கன்னா அதை சரியா செய்யணுமா இல்லையா? அதை செய்யல. யார் செய்யல? நான்முகனும் செய்யல, திருமாலும் செய்யல. 2 பேருமே சண்டை போடுறாங்க. 33 கோடி தேவர்கள் சொன்னாங்க, சுவாமி 2 பேரும் சண்டை போடுறாங்க, படைக்கிற தொழில் நின்று போச்சு, காப்பாற்றுற தொழில் நின்று போச்சு, சங்கரா என்கின்ற முக்தி தரக்கூடிய தொழில் நின்று போச்சு, ஒருத்தருக்கும் வேலை இல்லை. சரி, சமாதானப்படுத்தணும் இல்லையா?
தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். நிதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம் இருக்கு. இவ சமாதானமா சிவபெருமான் போனார். அப்ப படைக்கிற தொழில் பெருசா, காக்கிற தொழில் பெருசா? ரெண்டுமே இல்லை. ஏன்? செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம சாதாரணமா எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் நமக்கு தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம எந்த தொழில் செய்யறோம் அது கேவலம் அல்ல. எந்த தொழில் செய்தாலும் அது நமக்கு பாரபட்சம் கிடையாது. எல்லா தொழிலும் ஏதோ ஒரு தொழில் செய்து என்ன ஒண்ணே ஒண்ணு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது இல்லையா? ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது. சாதாரணமா செருப்பு தைக்கிற தொழிலா இருந்தா கூட அதுவும் நமக்கு உயர்ந்தது தான். அதுவும் நமக்கு உயர்ந்தது தான். அதை காட்டியவர் ராமபெருமான். பாதுகை செய்து கொடுத்தவர் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி ராமன் என்கின்றவன் செய்து கொடுத்த செருப்பதை போட்டு தான் அவர் காட்டுக்கு போனார். அதை தான் திரும்பி வாங்கிட்டு வந்து பரதன் என்று சொல்லக்கூடியவன் 14 வருஷம் அந்த செருப்பை வச்சுருந்தார். இந்த செருப்பை 14 வருஷம் சிம்மாசனத்தில் இருந்தது. 60,000 ஆண்டு காலம் வாழ்ந்த தசரத சக்கரவர்த்தி அமர்ந்த இடத்தில் அந்த செருப்பு இருந்தது. மறுபடியும் பின்னாடி ராமபெருமான் உட்கார போற இடத்துல ஒரு செருப்பு இருந்தது. யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட சிம்மாசனம். அவன் சாதாரண அந்த செருப்பை தைச்சி கொடுத்தவன் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. அவர் கொடுத்ததை தான் அவர் வாங்கி காலில் போட்டார் கல்யாணத்துக்கு சீதனம் வந்ததுல. அப்ப யோசித்து பாருங்க, அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்கணும்னு. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், தொழில் என்பது எந்த தொழில் செய்தாலும் அது தெய்வத்திற்கு சமமானது. இந்த தொழில் பெருசு, அந்த தொழில் சிறியது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவரவர் தொழில் அவரவருக்கு தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம். இப்போ படைக்கிறது பெருசா, காப்பாத்துறது பெருசான்னு ஏன் சண்டை? இல்ல சுவாமி, ஒரு முடிவு சொல்லுங்க. இது பெரியதா அது பெரியதா? இது பெரியதா அது பெரியதா? 5 விரல் இருக்குது. இதில் எது பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்குது? நடுவிரல் தான் உயரமாக இருக்கு. ஆனால் இதுக்கு பேர் தான் ஆணவ மலம்னு பேர். இது கூட்டத்தோட கூட்டமாக தான் போகும், தனியாலாம் போகாது. இதுக்கு கண்ம மலம்னு பேர். இந்த மோதிர விரலுக்கு கண்ம மலம். இந்த மோதிரம் போட்டு தான், தர்பைப்புல் மோதிரம் போட்டு தான் மூதாதையர்களுக்கு திதி கொடுப்போம். கர்மாவை செய்வோன்னு அர்த்தம். இது கர்ம மலம்னு அர்த்தம். மாயாமலம்னு பேர் இதுக்கு. இதுக்கு இந்த சுண்டு விரலுக்கு மனைவியை கல்யாணம் பண்ணி மணவரையை சுத்தி வருகிற பொழுது, மணமேடையை சுத்தி வருகிற பொழுது இந்த சுண்டு விரல் தான் முதல்ல போய் மாட்டும். இதுக்கு மாயாமலம்னு பேரு. இப்ப இந்த 3 மலங்கள், இந்த 3 விரல்கள் இருக்கு. இந்த 4 விரல் தனியா ஒரு வேலை செய்யுமான்னா செய்யாது. இந்த விரல் சுட்டி காட்டுவது நம் குற்றத்தை. யார் செஞ்சாலும், நீங்க செஞ்சாலும் உங்களை சுட்டி காட்டுவேன், நாம் பண்ணாலும் என்னையும் சுட்டி காட்டக்கூடியது இந்த விரல். அதனால இதுக்கு ஆள் காட்டி விரல்னு பேரு. இந்த 4ம் ஒன்னா இருக்கும். இந்த புத்தகத்தை நான் இப்படி எடுத்தேன்னா ரொம்ப நேரம் இந்த 4 விரல்ல வச்சுட்டு இருக்க முடியாது. எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இந்த வெயிட் தாங்குற வரைக்கும் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்காது, வழுக்கிடும். ஆனா இந்த பெருவிரல் என்று சொல்லக்கூடிய இந்த விரலை வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 ஹவர் இப்படியே பிடிச்சுட்டு இருப்பேன். இந்த 4 பேர் செய்யற வேலையே இந்த ஒரு விரல் கட்ட விரல்னு பேர். இதுக்கு பெருவிரல்னு பேரு. இருக்கிறதுலே குட்டை இதுதான். இதுக்கு பெருவிரல்னு பேரு. இருக்கிறதுலே குட்டை இதுதான், இதுக்கு பெருவிரல்னு பேரு. இந்த விரல் செய்யுது, இதுதான் இறைவன். என்னது? இதுதான் இறைவன். அப்ப யோசித்து பாருங்க, இது இறைவன், இதனாலும் தனியா இருக்கு. ஆனா அந்த 4 பேர் செய்யக்கூடிய வேலையை இந்த ஒரு விரல் செய்கிறது. அதனால இதுக்கு பெருவிரல்னு பேர். இப்ப புரியுதா? அதுக்காக இந்த கையில் இருக்கக்கூடிய இதுக்கு ஆணவம் வரவே இல்லை. இதுக்கு ஆணவம் வரவே இல்லை. கூப்பிட்டா போய் வேலை செய்யும், அவ்வளவுதான். எது? இந்த 4 விரல் கூப்பிட்டா இந்த 5வது விரல் போய் வேலை செய்யும். ஆனா இந்த 4 விரல் இருந்தா உண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாதுல்ல. இந்த 5வதாக இந்த குட்டையா இருக்கிற பெருவிரல் சேர்ந்தாதான் இந்த சாப்பாட்டை கையில எடுத்து உண்ண முடியும். எந்த வேட்டியை உடுத்த முடியுமா? புடவையை உடுத்த முடியுமா அந்த கட்ட விரல் இல்லாம? முடியாது இல்லையா? இருக்கிறதுல குட்டை, ஆனா இதுக்கு பேர் பெருவிரல். அதனால பெரிய மனுஷன் பேர். இதுக்கு
இப்ப புரிஞ்சுதா? ஆனா இது என்னைக்குமே நான் என்று சொன்னதே கிடையாது. அதான் இறைவன். அப்போ இந்த சாதாரண 5 கையில இருக்கக்கூடிய விரல்களுக்குள்ளேயே இவ்வளவு இருக்குன்னா படைக்கக்கூடிய கடவுளுக்கு நான் என்கின்றது வரலாமா? காப்பாத்துற கடவுளுக்கு நான் என்கின்ற அகந்தை வரலாமா? வரக்கூடாது இல்லையா? ஆனா இங்க சொல்றார், போற்றி மால் நான்மகனும் காணாத புண்டரீகம்னர். அப்பேற்பட்ட சிவபெருமான் 1000 வருஷம் சண்டை போட்டாங்க, சமாதானம் போனார். சிவபெருமான் போய் நின்று சொல்றார், அப்பா நீ பண்ற தொழில் உனக்கு பெருசு, அவர் பண்ற தொழில் அவருக்கு பெருசு, 2 பேரும் சமாதானமா போங்க, அவங்கவங்க தொழில அவங்கவங்க செய்யுங்க. திருமால் சொல்றார், சுவாமி நான் என் தொழில நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அந்த நான்முகன் இருக்காரு அவர் தான் சண்டைக்கு வர்றார், என் தொழில் தான் பெருசுன்றார். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாம நான் போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படியா? சரி. அப்பதான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி சொரூபத்தை காண்பித்தார். அதுதான் திருவண்ணாமலை தலம் ஜோதி. அந்த ஜோதியினுடைய வடிவத்தை காண்பித்து இது திருமுடியையும் திருவடியையும் எவர் கண்டு வருகிறீரோ அவர் பெரியவர் கொடுத்துட்டார். இவர் 1000 வருஷம் அன்ன பறவையா இருந்து பறக்கிறார் பிரம்மா. இவர் 1000 வருஷம் வராக அவதாரத்தை எடுத்து இவர் பூமியை நோண்டிக்கிட்டே பூமியை குடைந்து கொண்டு போகிறார். ஜோதி வளர்ந்துகிட்டே போகுது. அடியிலையும் எங்க கீழே இருக்கக்கூடிய பூமியிலும் ஜோதி வளர்ந்து கொண்டே போகிறது, மேலே இருக்கக்கூடிய ஜோதியும் வளர்ந்து கொண்டே போகிறது. இதன் திருமுடியையும் காண முடியவில்லை நான்முகனால், திருவடியையும் நாராயணரால பார்க்க முடியும். 2 பேருமே பார்க்க முடியல. அததான் இங்க நினைவுபடுத்தும் விதமா சொல்றார். ஏன்னா திருவெம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல் அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தலத்திலிருந்து நமக்கு பாடி அருளி கொடுத்தார். அப்ப அந்த அண்ணாமலையாருடைய பெருமையை இங்கே சொல்லணுமா இல்லையா? கடைசி பாடல்ல திருவெம்பாவையில சொல்றார். என்ன சொல்றார்? போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம்ன்றார். இதே வரிசையில வள்ளலார் சொல்றார், இந்த மாலும் ஐயனும் காணாத மலை திருவண்ணாமலைன்னு சொல்றீங்களே, இந்த மாலும் ஐயனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார கல்யாணம் பண்ணின்னு இருக்கார். பறவையார் இடத்துல தூது போனார் சிவபெருமான். என்ன போனார்? தூது போனார். அந்த தூது போன இடத்துல வாசற்படியாக இருந்தால் கீழ் வாசப்படியா நாராயணரும், மேல் வாசப்படியாக யாரு நான்மகனும் இருந்திருந்தா ஈஸியா பார்த்திருக்கலாமா சிவபெருமான? திருமுடியும் பார்த்திருக்கலாம், திருவடியையும் பார்த்திருக்கலாம்னு வள்ளலார் சொல்றார். அது மாதிரி இங்க மாலும் ஐயனும் காணாத மலை திருவண்ணாமலை ஜோதி வளர்ந்து கொண்டே போகிறது. 1000 ஆண்டு காலம் தேடியும் கண்டுபிடிக்கல. 1 வருஷமா 2 வருஷமா 1000 வருஷம் தேடி கண்டே பிடிக்க முடியல. சரி, கடைசியா பார்த்தார், எங்க தான் போறது, 1000 வருஷம் பார்க்க முடியல. அதனால என்ன பண்றார்? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் வரார். சுவாமி உங்களுடைய எதை பார்க்க முடியல? திருவடியை என்னால் பார்க்க முடியவில்லை, நான் சிறியவன், என்னை மன்னிச்சிருங்க, நான் சிறியவன், என்னை மன்னியுங்கள். நீங்கள் கொடுத்த தொழிலை 2000 வருஷம் நான் செய்யாம விட்டுட்டேன். எத்தனை வருஷம்? 2000 வருஷம் செய்யாம விட்டுட்டேன். அப்போ தவறல்லவா, மன்னியுங்கள்னார். நாம கூட கடவுளே தப்பு பண்ணா அவரே தன்னை திருத்திக் கொள்றார். இறைவன் திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் செய்தது தவறு, நான் சிறியவன், நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன், படைக்கிற தொழிலே பெரியதாக கூட இருக்கட்டும், நான் காக்கும் தொழிலை செய்யக்கூடிய நான் அந்த தொழில் சிறியதாகவே இருக்கட்டும் என்று தன் தவறை உணர்ந்து இந்த இடத்துல கேட்கிறார். நான் சிறியவன். இதை கேட்ட அடுத்த வினாடி சிவபெருமான் பார்த்தார், கட்டி அணைத்து சொன்னார், சுவாமி திருமால் உங்களுக்கே பூமியில் உருவ வழிபாடு உண்டாகட்டும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும்
யாருக்கு உருவ வழிபாடு? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உருவ வழிபாடு. சரி, இந்த நான்முகன் போனாரே, அன்னப்பறவையாக இருந்து பறந்து 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 போனார். நான்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் அன்னத்தின் மீது ஏறி போனார். அன்னம் நம்ம மேல 3 வேளை ஏறுதான். ஒரு வேலையா 2 வேலையா? 3 வேளை. சில பேருக்கு சாப்பிட்றதே வேலை, எப்பயும் ஏதாவது வாயில போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கு. பிரம்ம அன்னப்பறவையாக இருந்து பறந்து 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 1000 வருஷம் போய் தேடிட்டு இடையில திருமுடியிலிருந்து தாளம்பூ கீழே வருது. இந்த திருமுடியிலிருந்து வந்த உடனே பிரம்மா உயர பறந்து போயின்னு இருக்கார். அப்ப கேட்கிறார், தாழம்பூ நீ எங்கிருந்து வரேன்னார். சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து வர்றேன்னு. இந்த நான்முகன் சும்மா இருப்பாரு. அவர் பார்த்தாரு, அந்த திருமுடியை நான் பார்த்தேன்னு அந்த சிவபெருமான் கிட்ட சொல்லு, அந்த ஜோதி கிட்ட சொல்லு. அப்படியா சுவாமி, நான் சொன்னா நீங்க என்ன தருவீங்க? அப்போ ஆரம்பிச்சது லஞ்சம். இன்னைக்கு வரைக்கும் அது முடிவு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முடிவு. அந்த தாளம்பூ கேக்குது, நான் பொய் சாட்சி சொல்றேன், சொன்னா எனக்கு என்ன தருவீங்க? சுயநலம் பாருங்க. இங்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் முடியவே இல்லை. அப்ப அந்த தாழம்பூக்கு பிரம்மா சொல்றார், எல்லா கடவுளும் பூஜிக்கக்கூடிய மலராக உன்னை நான் பண்றேன். தாமரை எது? தாமரை எப்படியோ அது மாதிரி தாழம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னை நான் அந்த இடத்துல எல்லா கோயில்லையும் தாழம்பூ அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். நான் சொன்னதுதான். சரி, அப்படியா? ஆஹா, இந்த தாமரை எப்போ பார்த்தாலும் சுவாமி கிட்ட போய் அது உட்காந்துக்கிட்டு நான் தான் முதல் பூஜிக்கிறேன் இறைவனை, நான் தான் பூஜிக்கிறேன், நான் தான் பூஜிக்கிறேன்னு சொல்லுது. நமக்கு அந்த பதவி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு அறிவு இருக்கிறதுக்கிட்டே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. நாமெல்லாம் 6 அறிவு, எவ்வளவு பிரச்சனை வரும்னு யோசிக்கணும். இப்ப அந்த தாளம்பூ சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அங்கிருந்து 2 கீழே வர. யாரே? நான்மகனும் வரார், தாழம்பூவும் வருது. இந்த ஜோதி சொல்லுகிறது, நான்மகனே பார்த்து விட்டீரா திருமுடியை, கண்டீரா திருமுடியினார். சுவாமி நான் கண்டேன் என்றார். பொய் சொல்லலாமா? படைக்கிற கடவுள் பொய் சொல்லலாமா? படைக்கிற கடவுளே பொய் சொன்னா அவர் படைக்கக்கூடிய உயிரினங்கள் நாம எவ்வளவு பொய் சொல்லுவோம்னு யோசிக்கணும். படைக்கிற கடவுளே இவ்வளவு பொய் சொன்னா அவர் படைத்த உயிரினங்கள் நாமெல்லாம் எவ்வளவு பொய் சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. இதுதான் முதல் பொய். உலகத்தில் இல்லை, எல்லா யுகத்துக்கும் முந்தைய பொய் இதுதான். இதுதான் முதல் பொய்ன்னு சொல்லணும். படைக்கிற கடவுள் சொல்ல சொன்னார், தாழம்பூ இறைவனிடத்துல பொய் சாட்சி சொல்லுது. அவர் கண்டதை நான் கண்டேன். யார் பார்த்தத? நான்முகன் உங்கள் திருமுடியை பார்த்தார், அதை நான் பார்த்தேன். உண்மையாகவா? உண்மையாக. சத்தியமாகவா? சத்தியமாக. உடனே தான் சிவபெருமான் பார்த்தார். இனி எந்த இறைவனுக்கும் இந்த பூ ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா அதுக்கப்புறம் தான் 1000 வருஷம் தாழம்பூ வந்து என்ன பண்ணுதான்? தவம் பண்ணது. என் பூஜையில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றார். என்னது? அப்பையும் அது மறுபடியும் கொஞ்ச நாள் தவம் பண்ணி கேட்டது, சுவாமி ஒரே ஒரு நாள் உங்களை நான் பூஜிக்கணும், நான் பண்ண பாவத்தை என்னது தீர்க்கணும் இல்லையா? பாவத்தை தீர்க்கணும் இல்லையா? அதனால ஒரே ஒரு நாள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்ப ஏற்றுக்கொள்ளணும்? சிவராத்திரி அன்றைய தினத்தில் 3வது கால பூஜையில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிவபெருமான் கொடுத்த வரப்பிரசாதம். அப்படியே ஆகட்டும்னார். சிவராத்திரி அன்னைக்கு 3வது கால பூஜையிலே தாளம்பூ சிவபெருமானுக்கு சாத்துவாங்க. ஆனா இந்த கதை நடப்பதற்கு முன்னதாகவே ஒரு தலத்தில் இன்னைக்கும் எப்பயும் 365 நாளும் தாளம்பூ சாற்றப்படும். ஒரே ஒரு தலத்தில் மட்டும். எங்கே அப்படின்னா உத்தரகோச மங்கை. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு 22-28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை, ஆருத்ரா தரிசனம், நடராஜ பெருமான்.
அந்த ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய தரிசனத்திற்குரிய நடராஜ பெருமானாக இருக்கக்கூடிய முதல் தலம், முதல் கோயில் சிவபெருமான் முதல்ல பூமியில் திருவடி வைத்த இடம் உத்தரகோச மங்கை. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம் உத்தரகோச மங்கை. அந்த தலத்தில் இன்னைக்கும் 365 நாளும் தாளம்பூ சாற்றப்படுகிறது. அப்போ அண்ணாமலையார் கோயில் தோன்றுவதற்கு முன்னதாக, இந்த கதை நடப்பதற்கு முன்னதாகவே அந்த கோயில் இருந்ததாம். அதனால அந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் தாழம்பூ எப்பவுமே 365 நாளும் பூஜை செய்வாங்க. அந்த ஒரு தலத்தில் மட்டும். மற்ற எந்த சிவன் கோயில்லையும் தாளம்பூ என்று சொல்லக்கூடியது தரிசனத்திற்கு, அதாவது அபிஷேக ஆராதனைக்கு அவருக்கு சாற்றக்கூடியதுல பூஜைக்குரிய மலராக இருப்பது இல்லை. இப்ப முடிஞ்சத இங்க தாளம்பூக்கு கொடுத்துட்டார். ஆனா நான்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவருக்கு, சாபம் கொடுக்கணும் இல்லையா? அவர் சொல்லிட்டார், பூலோகத்தில் உனக்கு கோயில் இல்லாமல் போக கடவது கொடுத்துட்டார். இப்போ சமீபத்தில் ஒரு 100-200 ஆண்டு காலத்துக்குள்ள கட்டப்பட்டதுதான் பிரம்மதேவருக்கு கோயில். அதுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு கோயில் இல்லை. கூத்தனூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் சரஸ்வதிக்கு கணவராக இருக்கின்ற காரணத்தினால் கூத்தனூர்ல மட்டும் பிரம்மாவுக்கு கோயில் உண்டு, மற்ற இடத்துல இல்லை. சமீபத்தில் நிறைய இடத்துல பிரம்மாவுக்கு கோயில் எழுப்பி இருக்கிறார்கள். ஏன்னா நிறைய பேர் அது ஒரு கேள்வியாக கேட்பாங்க, நாம அந்த கோயிலில் பார்த்துருக்கிறேன், இந்த கோயிலில் பார்த்துருக்கிறேன். அவர் மறுபடியும் பிரம்மா 1000 வருஷம் தவம் பண்ணார். திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள் 1000 வருஷம் தவம் பண்ணாங்க. 2 பேரும் தவம் பண்ணி இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். என்ன வேண்டும்னார், சுவாமி முக்தி தரக்கூடிய சங்கரா என்கின்ற முக்தி தரக்கூடிய கடவுள் நீங்கள் இருக்கிறீர்கள், பூமியில சிவபெருமான் தான் முக்தி தராருன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி காக்கும் கடவுள் நான் திருமால், நான் தான் என்பது உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஆனா படைக்கிற கடவுள் உலகத்திற்கு தெரியாம போயிடும் இல்லையா? யார் படைக்கிறாங்க என்பதே தெரியாம போயிடும் இல்லையா? அப்படி தெரியாமல் போகக்கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் வரம் வாங்க வந்துள்ளோம் அப்படின்னாங்க. என்ன வரம்? நீங்க சொன்னது போல பிரம்மா கோயில் இல்லாம இருக்கட்டும், சுவாமி சிவாலயத்திலும் திருமால் ஆலயத்திலையும் சுற்றுச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஒரு இடம் கொடுப்போம். சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் பிரம்மதேவருக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி திருமாலுடைய ஆலயத்திலையும் பிரம்மதேவருக்கு ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க. அதற்கு பிறகு திருமால் 1000 வருஷம் தவம் பண்ணி திருமால் சொன்னார், தத்தாத்ரேய சொரூபம். சிவபெருமான் சென்டர்ல இருப்பார், வலப்பக்கம் திருமால் இருப்பார், இடப்பக்கம் நான்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் இருப்பார். மும்மூர்த்திகள் சொரூபம், தத்தாத்ரேய சொரூபம். அந்த காட்சியை காண்பிப்பாங்க. 3 பேரும் மும்மூர்த்திகள் சொரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு மீண்டும் 1000 வருஷம் பிரம்மா தவம் பண்ணாராம் சிவனை வேண்டி. அப்ப காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான். என்ன வேண்டும்னார், சுவாமி விடியற்காலை பொழுது, இப்ப நமக்கெல்லாம் தினமும் விடியற்காலை பொழுது வருது இல்லையா? அந்த விடியற்காலை பொழுதுல 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சூரிய உதயத்திற்கு முந்தைய காலம், அந்த காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று தாங்கள் தர வேண்டும் அப்படின்னாங்க. அதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எவர் ஒருவர் எந்த வேலை செய்தாலும் வெற்றியை தர வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வேலை செய்தீங்கன்னா எந்த வேலையும் தோல்வி உறாது. அதே மாதிரி இந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளர விளக்கேற்றணும் வீடுகளில். 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பூஜை முடிக்கணும். 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளர கிரகப்பிரவேசம் செய்யணும். ஏன்னா அந்த நேரத்தில் ராவு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, கிருத்திகை கிடையாது, அமாவாசை கிடையாது, பௌர்ணமி கிடையாது. அதுக்கு பேர் மட்டும் பிரம்ம முகூர்த்தம் என்பது பெயர். அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம். இன்னொன்னு, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தீங்கன்னா அந்த தொழில், எந்த தொழில் செய்தாலும் அதுக்கு தோல்வியே வராது. எந்த தொழில் பண்ணீங்கனாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு தோல்வி கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பை இந்த ஒரு வரியில வச்சார் மாணிக்க வாசக பெருமான். இவ்வளோ பெரிய புராண கதையை எங்க வச்சுக்கிறார்? ஒரே ஒரு வரியில வச்சார். இப்ப நாம இந்த மார்கழி மாதம்னு சொல்றோமே, இதுவும் பிரம்ம முகூர்த்தம் தான்.
இந்த 30 நாளும் யாருக்கு? 33 தேவர்களுக்கு. உருத்திரர் 11 பேர், ஆதித்தர் 12 பேர், அஷ்டவசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர், மொத்தம் 33 பேர். ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் பணியாளர்கள். 33 தேவர்கள். அந்த 33 கோடி தேவர்களுக்கு இந்த தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய, அதனாலதான் பகவான் கீதையில சொன்னார், மாதங்களில் நான் மார்கழியின்னார். ஏன்? இந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக மார்கழி மாசமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த மார்கழி மாசத்துல இறைவனை நாம தேவர்களோடு சேர்த்து, இந்த மார்கழி மாசத்துல இது பிரம்ம முகூர்த்தம், தேவ பிரம்ம முகூர்த்தம்னு பேர் இந்த மார்கழி மாசத்துக்கு. அப்ப அந்த தேவ பிரம்ம முகூர்த்தத்தில் காலை மாலை இறைவனை வழிபாடு செய்தால் சொர்க்கம் வேணுமா? சொர்க்கம் கிடைக்கும். நமக்கெல்லாம் என்ன வேணும்? சொர்க்கம் வேணுமா? கிடைக்கும். கைலாயம் வேணுமா? கிடைக்கும். சக்தி லோகம் வேணுமா? கிடைக்கும். கந்தலோகம் வேணுமா? கிடைக்கும். இன்னொன்று 16 வகையான செல்வம் வேண்டுமா? கிடைக்கும். நோயற்ற வாழ்க்கை வேண்டுமா? கிடைக்கும். அதனாலதான் மாணிக்க வாசக பெருமானும் பாவை நோன்பு என்கின்றதை சொல்லுகிறார். இந்த ஆண்டாள் நாச்சியாரும் இந்த நாள்ல நோம்பிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பனா எவ்வளவு சிறப்புக்கு உரியதுன்னு பார்க்கணும். அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த பிரம்மதேவரனுடைய கதையையும் இந்த இடத்தில் நினைவுபடுத்தும் விதமாக சொல்லுகிறார் மாணிக்க வாசக பெருமான். அதனால சொன்னார், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். திருமால் பார்க்க முடியாத புண்டரீகம், நான்முகனாக இருக்கக்கூடிய படைக்கும் கடவுள் பார்க்காத திருமுகம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுலயும் ஒரு சூட்சம் இருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப படிச்சுட்டோன்னு ஒரு கொஞ்சம் திமிரு. சில பேர் படிச்சுட்டா பணிய மாட்டா. எதை பணிய மாட்டா? கடவுளை. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு எங்களுக்கு தான் உபயம் ஒண்ணுவா. சில பேர் சொல்ற 108 குடம் பால் அபிஷேகம் பண்றோம், இன்னைக்கு எங்க உபயம் பா. சில பேர் ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தா அதில் பேர் போட்டு வச்சிருப்பா. டியூப்லைட் வாங்கி கொடுத்தா பேர் போட்டுப்பா. கடவுள் கொடுத்ததை நம்மெல்லாம் செய்யறோம். கடவுள் கொடுக்கலன்னா யாரும் செய்ய மாட்டோம். ஆனால் அதுக்கும் சில பேர் சொல்றா, நாங்கள் பேர் போட்டுக்கிற மாதிரி நிறைய பேர் அதை செய்வா இல்லையா? எதை? கடவுளுக்கு செய்வதில் பேர் போடணும்னு அவசியம் இல்லை. கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். செல்வ செருக்கு, கற்ற கல்வி. இந்த மானா காணாம்பர் எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் மண்ட கர்வம்னு பேர். அதுக்கு ரொம்ப படிச்சுட்டா கர்வம் வந்துருமா. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமாம்பா சில பேர். சில பேர் செல்வத்தில் என்ன சொல்லுவாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு பேர் வேலை செய்யறா தெரியுமா அப்படிம்பாங்க. ஆனா இப்படிதான் போய் இறைவனை பார்த்தாங்களா? அப்பனா என்ன அர்த்தம்? இந்த 3 கடவுள்களும் சேர்ந்து திருவிளையாடல் பண்ணியிருக்கா. என்னதுக்காக பண்ணியிருக்கா? நமக்காக பண்ணியிருக்கா. எதுக்காக பண்ணிக்கிறாங்க? நமக்காக பண்ணியிருக்காங்க. ஏன்? கல்வி நிறைய படிச்சுட்டோன்ற அகந்தை இருக்கக்கூடாது. செல்வம் 8 லட்சுமிக்கு நாயகன் திருமால், செல்வ செருக்கு இருக்கக்கூடாது. இறைவனை காண்பதற்கு அன்பு போதும். அதனாலதான் திருமூலர் திருமந்திரத்தில் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானேன்னார். ஒரே ஒரு இலை போதும் எல்லா கடவுளுக்கும். என்ன இலை? ஆஞ்சநேயர், ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர். ஏன்னா இன்னைக்கு நரசிம்ம அவதாரம், ரொம்ப அற்புதமான நரசிம்ம அவதார். எல்லா திருமாலுடைய சுவாமிகளுக்கு அனைவருக்குமே துளசி போதும், சிவபெருமான வில்வம் போதும், அம்பாலா வேப்பலை போதும், பிள்ளையாருக்க இலை சொல்லணும். பிள்ளையாருக்குன்னு உடனே அருகம்புல், அது புல்லு, அருகம் புல் அதல்ல, இலை இருக்குது அவருக்கு. யாருக்காவது தெரியுமா? ஊமத்தம் பூ சிவபெருமானுக்கு, ஊமத்தம் இலை சிவபெருமானுக்கு. வன்னிய இலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வன்னிய இலை. அரச மரம் சிவபெருமான், வேப்ப மரம் அம்பாள், அர்த்தநாரீஸ்வர மரம் பாதி சிவபெருமான் பாதி அம்பாள், வன்னிய மரம்.
நம்ம அதாவது திருவான்மையூர் தலத்தில் இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வன்னிய மரம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். 5000 ஆண்டு காலத்திற்கு முன்பு உள்ள மரம். வால்மீகி காலத்திலிருந்து அந்த மரம் இருக்கு, இன்னை வரைக்கும் பட்டு போகல. இன்னைக்கும் அந்த மரம் எப்படி இருக்கு? உயிருடன் இருக்கின்றது, நிறைய இலையோடு இருக்கின்றது. அந்த வன்னிய மரத்தினுடைய இலையை அங்க வைக்கணும். யாருக்கு? பிள்ளையாருக்கு. அப்பம்மா ஆசீர்வாதம் பிள்ளையாருக்கு கிடைச்சி மூவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பிள்ளையாருக்கு வன்னிய இலை சாத்தினா. ஏன்னா யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? முருகப்பெருமானுக்கு என்ன இலை தெரியாது. இந்த பூ தொடுக்கும் பொழுது அதுல ஒரு இலையை வச்சு கட்டுவாங்க வாசனைக்காக. சொல்லுங்க பார்ப்போம். மரிக்கொழுந்து தவனம், அவருக்கு பச்சை சாற்றுதல் என்று ஒரு முறை உண்டு. இன்னைக்கும் முருகப்பெருமானுக்கு வேட்டி உடுத்துன பச்சை வேட்டி தான் கட்டின்னு போவா. பழனிக்கு பழனி யாத்திரை போறதா இருந்தா பச்சை வேட்டி தான். பச்சை சாற்றுதல் என்று ஒரு முறை உண்டு முருகப்பெருமானு. அந்த பச்சை சாற்றுதல் என்று சொல்லக்கூடிய சிறப்பு எப்படிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு அப்படின்னா முருகருக்கு. அதுல ஒரு நாள் அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி ஒரு நாள் பச்சை சாத்துவாங்க. அன்னைக்கு மலர் எந்த பூவும் போட மாட்டாங்க. எல்லா அறுபடை வீடுகள்லையுமே முருகப்பெருமானுக்கு அப்போ தவனமும் மரிக்கொழுந்தும் அவருக்கு சாற்றப்படுவார்கள். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. எல்லா கடவுளுக்கும் தெரிஞ்சிடும், பிள்ளையாருக்கும் முருகருக்கு மட்டும் நினைவுக்கு இருக்காது. ஏன்னா நிறைய நம்ம அதை பார்த்தது கிடையாது, அதனால தெரியவும் தெரியாது. வன்னிய இலை பிள்ளையாருக்கு, நமக்கெல்லாம் தவனம் என்று சொல்லக்கூடிய மரிக்கொழுந்தும் தவனம் தான் முருகப்பெருமானுக்கு இலை. இந்த இலை போதுமானது இறைவனை அர்ச்சிப்பதற்கு. பெருசெல்லாம் நம்மெல்லாம் நிறைய மாலை போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை. ஒரே ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுக்கணும். எல்லா நாளும் கொடுக்கலாமா? எல்லா நாளும் கொடுக்கலாம். அமாவாசை அன்றைக்கு கொடுப்பது கொஞ்சம் சிறப்பு, கூடுதல் சிறப்பு. இறந்து போனவர்கள் பெயர் சொல்லி கொடுப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. 21 தலைமுறை செய்த பாவம் விலகும். இன்னொன்று, நரகத்தில் இருந்தால் சொர்க்கம் போவாங்க, அதுவும் ஒன்று. இன்னொன்று, நீங்க ஒரு அந்தனரை வைத்து திதி கொடுக்க முடியாவிட்டாலும் கூட அந்த பசு போய் இறைவனிடத்துல சொல்லிடும், எனக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டாங்க, அதனால திதி கொடுத்த புண்ணியத்தை அவர்களுக்கு கொடுத்துருங்க, அவர்களுக்கு சொர்க்கம் கொடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அதனாலதான் சொன்னாங்க, யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை. ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுக்கணும், ஒரு கட்டு அகத்திக்கீரை கொடுக்கணும். அமாவாசை அன்னைக்கு கொடுத்தா மூதாதையர்களுக்கு திதி கொடுத்த புண்ணியம் நம்மை சேரும். சரி, இது முடிஞ்சது. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு பிடி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு இது போன்ற ஆலயத்திற்கு வருகிற பொழுது ஒரு சங்கடர சதுர்த்தி அல்லது ஒரு சஷ்டி, ஒரு பிரதோஷம், ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஏதாவது ஒரு ஏகாதசி, ஏதாவது புண்ணிய நாளில் கொஞ்சம் பிரசாதம் பண்ணின்னு ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும். இல்லையா, இந்த மார்கழி மாதம் ஒரு மாதம் அரிசி மாவினால வாசல்ல கோலம் போடணும். ஒரு எறும்பு கொண்டு போனா கூட என்ன பண்ணுவான்? யமன் கிட்ட வாதாடுமா. எப்போ? நம்மை பாச கயிறு போட்டு யமதர்மராஜா தண்ணி இல்லாத காட்டு வழியாக முள்ளும் கல்லும் நிறைந்த பாதையிலே 16 நாள் இழுத்துண்டு போவார். அந்த 16 நாளும் இந்த அரிசி மாவினால கோலம் போட்டா அந்த யமன் கிட்ட இது வாதாடுமா. அந்த எறும்பு பஞ்சு மெத்தையில பூவு நிறைந்த பாதையில அழைச்சுண்டு போவாராம். யாரவரு? யமதர்மராஜா. அந்த யமன் கிட்ட அது வாதாடுமா. என்னன்னு? என் உயிரை பிடிச்சுக்கோங்கோ, என் எஜமான் உயிரை விட்டுடுங்கோன்னு. எறும்பை கூட கொல்லாம தான் ஒரு உயிரை பிடிச்சுட்டு போகணும். யார் அவரு? யமதர்மராஜா. வாசற்படியில குறுக்குல இருக்குமா எறும்பு, என் எஜமான விட்டுடுன்னு சொல்லுமா. யோசிச்சு பாருங்க, ஒரு எறும்பு யமங்கிட்ட வாதாடுதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால அரிசி மாவினால கோலம் போடணும். அதனாலதான் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு பிடி. காக்காய்க்கு ஒரு பிடி சாப்பாடு வைக்கலாம், நாய்க்கு ஒரு பிடி சாப்பாடு வைக்கலாம், பசுமாட்டுக்கு ஒரு பிடி ஏதாவது கொடுக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த எறும்புகளுக்கு உணவு கொடுக்கலாம். ஏதாவது செய்யணுமா, தர்ம காரியம் செய்யணும்னு அர்த்தம்.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது அம்மா பசின்னா யாருக்காவது ஒரு பிடி சோறு போட்டு சாப்பிடணும்னு அர்த்தம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே. பேசுகிற வார்த்தையாவது நல்ல வார்த்தையாக பேசணும். சில நேரத்தில் நம்ம வீட்டு குழந்தைங்களே நாம் அப்படி பேசுறதில்ல. ஏ மூதேவி வான்னுவோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏ சனினை வந்து தொலையம்போம். கையில் இந்த கையில் எது இருக்கும், தீபாராதனை தட்டு இருக்கும், இந்த கையில் மணி இருக்கும். ஏ மூதேவி சீக்கிரமா வா சாமி கும்பிடும்பாங்க சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா. அதனால நல்ல வார்த்தையாக பேசணுமா, தீய வார்த்தைகள் அமங்கலமான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள். நம்மை சிவபெருமான் வந்து ஆட்கொள்ளுகிறார். எப்போ? ஆருத்ரா தரிசனம் என்று வரார் இல்லையா, எல்லா உயிருக்கும் கைலாய பதவி கொடுக்கறதுக்காக வராராம். அவரே வராராம். யாரு? நடராஜ பெருமானாக இருக்கக்கூடியவர் அந்த உற்சவ மூர்த்தியாக இருந்து ஊரை சுற்றி எல்லாருக்கும் உய்ய ஆட்கொண்டரனும் பொன் மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று இந்த 20வது பாடல் திருவெம்பாவையை நிறைவு செய்கிறார். நாளைய தினத்தில் திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துணையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி ஐதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவோரின் வாழ்வை அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இந்த 16 வகையான செல்வமும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தினத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.